Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So I hope everyone is doing good. So இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே கிராஷ் கோர்ஸில். ஓகே, ஸோ இது வந்து நீட் கிராஷ் கோர்ஸ். யாருக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த கிராஷ் கோர்ஸை வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் யூடியூப்பில் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரைட்? ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களாம் ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளோட வீடியோ அண்ட் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ that is what give me more confidence to me. Okay, so and இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகே, என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக கிராஷ் கோர்ஸ்ன்றது யூனிட்ஸ், டைமென்ஷன், மெக்கானிக்ஸு, அப்புறம் அதுலேருந்து தான் ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேவ் ஆப்டிக்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேவ் ஷெட்யூலில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயிலாக போட்டிருந்தேன். வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஏன் நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து போகிறோம் நீங்கள் நினைக்கலாம். பட் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது நான் பிகினிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோஸில். என்னென்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மெக்கானிக்ஸு, ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ரே ஆப்டிக்ஸ் உட்பட, ஓகே, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட யூடியூப்பில் போட்டாச்சு. ஓகே, ஸோ உங்களோட ஒர்க் என்னென்னா, அந்த வீடியோஸை பார்த்தே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராஷ் கோர்ஸில் வந்து நம்ம பண்ணலாம், எல்லா சாப்டர்ஸும் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேவ் ஆப்டிக்ஸ் சாப்டர் இன்னும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணல. ஸோ அது வந்து அதையும் கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த சாப்டர்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதை கிராஷ் கோர்ஸாக வச்சு நம்ம கம்ப்ளீட்டும் பண்ணுறோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் சீரீஸுமே நான் வச்சிட்ருக்கேன். ஸோ டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நாளைக்கு கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு 7 மணிக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க, அந்த டெஸ்ட்டை வந்து நாளைக்கு நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா யூ கேன் கோ டு நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணிடுவேன் மார்னிங். ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணுற கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ தட் அதனால் ஆன்சர் கீ ஆல்சோ ஐ வில் சென்ட். ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் சேட்டுக்கு வாங்க. நான் லைவ் சேட்டை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது கேட்கணும், எனி டவுட்ஸ். இப்போ நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேவ் ஆப்டிக்ஸு. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வேவ் ஆப்டிக்ஸ் வந்து ஒரு 5 days நம்ம பிளான் வச்சுருக்கோம், ரைட்? 5 days. இன்னைக்கு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகே, உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டேயில், சாட்டர்டே அண்ட் மண்டே ஐ வில் கம் அப் வித் another வீடியோ. ஓகே, உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவோட வரேன் நான். லைக் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எப்படி வந்து ஈஸியாக ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறது, எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் சொல்லுங்கள், இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மிங் சண்டே அண்ட் மண்டே கம்மிங் டேஸில் நான் வில் கம் வித் வீடியோ. ஓகே, ஸோ அதான் பூஜா கேட்குறீங்க பாருங்கள், கிளாஸ் 11 எப்போ டீச் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து நம்மளோட ஷெட்யூல் போய் பாருங்கம்மா. நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே போட்டோம் மெக்கானிக்ஸில். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து ஷெட்யூல் பிளான் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இல்லை சார் எனக்கு வந்து ஒரு 4-5 வீடியோவில் எனக்கு மெக்கானிக்ஸே சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி கவர் பண்ணாத சாப்டர்ஸை தான் ஃபஸ்ட்டு நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் கவர் பண்ண போகிறோம். மேபி டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் முடிஞ்சால் ஐ வில் டூ த மெக்கானிக்ஸ் பார்ட் அண்ட் ஆல். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் யூடியூப்பில் போடலையோ அதுதான் முக்கியமாக கிராஷ் கோர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணோம். பட் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி தேர். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டெஸ்ட்டு, கரெக்டாக இல்லையா? கரெக்டாக, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து சண்டே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஷெட்யூலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்மளோட டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு மண்டே நம்மளுக்கு என்ன டெஸ்ட்டு? மண்டே வந்து யூனிட்ஸ், டைமென்ஷன், எரர்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், இது எல்லாத்துக்குமே யூடியூப்பில் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ரைட்டா? ஸோ அதனால் எங்கேயுமே உங்களுக்கு வந்து லேக் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு இது கொஞ்சம்
உட்காந்து ஷெட்யூல் போட்டு அந்த வீடியோஸை பார்க்கணும். நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனல் இருக்க வீடியோஸ் டெஃபினட்டாக நீங்கள் 180க்கு 180 டெஃபினட்டாக எடுக்க முடியும். ஓகே, அதில் டவுட்டே வேண்டாம். நம்ம இந்த பொதுவாக மற்ற டீச்சர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி தியரி புரியுதோ இல்லையோ அவங்க பாட்டு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. 180க்கு 180 எடுத்துடலாம், என்சிஆர்டி படித்தே எடுத்துடலாம். ஃபிசிக்ஸில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து டீட்டெயில்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்டெப்த் கான்செப்ட். நீங்கள் ஃபிசிக்ஸை இன்டெப்த் படிக்காமல் யூ cannot மாஸ்டர் ஃபிசிக்ஸ். அண்ட் 180 இமேஜினேஷன் தான். யாராவது உங்ககிட்ட நான் அப்படி படிக்காமல் அங்கே இங்கே மட்டும் படித்து நான் 180 எடுத்தேன், நான் டாப்பர் ஆகிட்டேன் அப்படின்னா அது அவங்க உங்ககிட்ட போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் பேசிக்ஸ்லாம் படிச்சுட்டு தான் தே மேட் பி இன் குட் பொசிஷன். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதை நம்பாதீங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை போயிட்டு சின்சியராக உட்காந்து பண்ணுங்கள். டோன்ட் வரி அபவுட் த டைம். ஸோ இப்போ தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து ஷெட்யூல் போடுங்க. இல்லை சார் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருப்பீங்க. ஓகே, நீங்கள் இப்போ நம்ம லைவ் சேட்டில் போடுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் வந்து யூ ஆர் ஹேவிங் எ வெரி குட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பார்த்து யூ ஆர் ஹேவிங் எ ஸ்ட்ராங் பேசிக்ஸ்? ஸோ இப்போ வந்து யூனிட்ஸ், டைமென்ஷன், எரர்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இது எல்லாம், வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ் இது எல்லாமே வீடியோஸ் போட்டேன். ஸோ அதனால் நாளைக்கு வந்து சண்டே வந்து உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும், மண்டே வந்து நம்மளுக்கு யூனிட்ஸ், டைமென்ஷன், எரர்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ பி ரெடி ஃபார் தட். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வேவ் ஆப்டிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறோம்பா. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு we are going to start with what is a wave front. ஓகே, wave front அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து பாண்ட்லாம் இருக்குல்ல, தண்ணி இருக்கிற இடம், யூ டேக் அ பக்கெட் ஆஃப் வாட்டர், இதெல்லாம் தண்ணி இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஒரு கல்லை தூக்கி போடுங்க. ஒரு வாட்டர் இருக்குது நம்மக்கிட்ட. வாட்டரில் இஃப் யூ ட்ராப் அ ஸ்டோன், வாட் வில் ஹேப்பன்? இங்கே ஒரு ஸ்டோனை தூக்கி போட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகும்? ஒரு மாதிரி வேவ் மாதிரி க்ரியேட் ஆகுமா? வேவ் ரிப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே சின்ன சின்ன வேவ்ஸாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். கரெக்டாக? எஸ். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு வேவ்ஸ் வில் பி ஃபார்ம்டு. வேவ்ஸ் வந்து என்ன ஆகும்? கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ நான் எந்த இடத்துல கல் போட்ட இடத்துலேருந்து ரிங்காக ஃபார்ம் ஆகும்ல, அதுதான் என்னென்னா வேவ்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறது நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது. இட்ஸ் பேசிக்லியாக வாட்டர் வேவ்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா நம்ம எந்த இடத்துல கல் போட்டோம் அந்த இடத்துலேருந்து தானே வேவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, எந்த இடத்துலேருந்து வேவ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? இப்போ அந்த நம்மளுக்கு வந்து ஒரு மவுண்டன் மாதிரி தெரியும். இந்த பாருங்கள், கீழே ஒரு டயக்ராம் தெரியுதா? நடுவில் இது வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய இமேஜ் தான் இது. நடுவில் கல்லை போடுறான். எந்த இடத்துல போடுறான் கல்லை? இந்த இடத்துல கல்லை போடுறான். வாட் இஸ் ஹேப்பனிங்? இட்ஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட் அப், ரைட்? நம்மளுக்கு வந்து வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது 2 டைமென்ஷனில். அந்த சர்ஃபேஸில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதா ரிங்காக? இப்போ அந்த இடத்துல வந்து கவனிங்க, அதில் இந்த இடத்த வந்து நம்ம அந்த ஹம்ப் மாதிரி இருக்கு இல்லையா, க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோன்னா வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ அந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன ஆகிட்டே வரும்? அப்படியே மூவ் ஆகிட்டே வரும். புரியுதா? ஸோ நடுவில் இருக்கிற இடம் என்ன பேர்? நடுவில் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சோர்ஸ். கரெக்டாக? நடுவில் இருக்கிற இடம் வந்து சோர்ஸு. அதுலேருந்து என்ன ஆகுது? உங்களுக்கு ரிங்காக ஃபார்ம் ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. எந்த டைரக்ஷனில் ஸ்ப்ரெட் ஆகுது? இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் இன் த ரேடியல் டைரக்ஷன். கரெக்டாக? அதான் அந்த ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம்?
இதுதான் ஸ்ப்ரெட்டிங் ஆகக்கூடிய டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வேவ்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா 11th ஸ்டாண்டர்டில், கொஞ்சம் கொஞ்சம் வேவ்ஸாவது உங்களுக்கு தெரியும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது. ஓகே, இப்போ டைரக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் இல்லைனா ப்ரொபகேஷன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் ஆர் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ்ஸ் ஆர் ப்ரொபகேஷன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா லைவில் நீங்கள் யூ கேன் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கமெண்ட். லைவ் சேட் இஸ் தேர், யூ கேன் கமெண்ட். ஐ எம் சீயிங் த லைவ் சேட் கண்டினியூஸ்லி. ஸோ ரைட்டா? சரி, இப்போ நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் வேவ்ஸ், தட் இஸ் ப்ரொபகேஷன் டைரக்ஷன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அந்த ரிங்காக போட்டிருக்கேன்ல, அந்த ரிங்குக்கு பேர் தான் என்னது? வேவ் ஃப்ரண்ட். You call this as wave front. Okay, இதுக்கு பேர் தான் என்னது? wave front. ரைட்டா? ஸோ இதுதான் பேசிக்காக என்னென்னா, அந்த வேவில் இருக்கக்கூடிய அந்த ஹம்ப்பு, இந்த மேலே ஏறி இறங்குதுல, அந்த மேலே டாப் மோஸ்ட் பொசிஷன் தான் என்னது? தெரியுதா உங்களுக்கு இமேஜில்? அந்த ஹம்ப் இருக்கிற இடம் தான் என்னது? யூ கால் தட் அஸ் க்ரஸ்ட்டு. அந்த ரிங்கு மாதிரி இருக்கிறத க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, வேவ் ஃப்ரண்ட்டு. ஓகே, எனி டவுட் இயர்? இப்போ இந்த ரெண்டு வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை யூ ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் வாட்? லாம்டா. இந்த ரெண்டு வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து யூ கால் இட் அஸ் லாம்டா. ஸோ இதுவும் வேவ் ஃப்ரண்ட் தான், ஒரு ரிங்குமே வேவ் ஃப்ரண்ட் தான். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கல்லை எடுத்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நான் போட்ட இடத்துலேருந்து என்ன ஆகுது? வேவ்ஸ் இஸ் பீன் டெவலப்ட் அண்ட் இட் இஸ் ஸ்ப்ரெடிங் ரேடியலி. அப்படியே சர்க்குலராக ஸ்ப்ரெட் ஆகுதா ரிங்கா? இப்போ அந்த ஒரு ரிங்கையும் நம்ம என்னென்னு கூப்பிடணும்? வேவ் ஃப்ரண்ட். ஈச் ரிங் இஸ் கால்ட் ஆஸ் அ வேவ் ஃப்ரண்ட். அதுக்கப்புறம் ரெண்டு வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? லாம்டா. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு வேவ்னு இருந்துச்சுன்னா அதுக்குன்னு என்ன இருக்கும்? வேவ் லென்த், விச் இஸ் நத்திங் பட் லாம்டா இயர். ஓகே, ஸோ இப்போ டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? வேவ் போகக்கூடிய டைரக்ஷன் என்னென்னா, சோர்ஸில் இருந்து இஃப் யூ ட்ரா அ லைன், ஓகே, யூ கால் தட் அஸ் வாட்? டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறது கவனிங்க. வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்கா? இப்போ இங்கே வந்து ஒரு லைட்டு வருது. ஓகே, யூ டேக் தேர் இஸ் அ லைட். இங்கேருந்து லைட் இருக்குன்னு வைங்க. இது வரைக்கும் நம்ம ரே ஆப்டிக்ஸில் என்ன படித்தோம்? லைட்டு போகக்கூடிய டைரக்ஷனை நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஆரோ போட்டு காமிச்சோமா? ஓகே, இதுமாதிரி ஆரோ போட்டு தானே காமிச்சோம். ஆரோ போட்டு காமிச்சோன்னா அதுக்கு பேர் என்னது? டைரக்ஷன் ஆஃப் லைட் ரே. இல்லைனா இன்னொரு பேர் என்னது அதுக்கு? ரேன்னு தானே கூப்பிடுவோம் அதை. யூ கேன் கால் தட் அஸ் வாட்? லைட் ரே. ஒரு லைட்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸை நம்ம ஒரு ஆரோ மாதிரி போட்டு காட்டுவோம்ல, அது பேர் என்னது? ரே. இப்போ இங்கே என்ன விஷயம்னா, ரே ஷோஸ் வாட்? ரே இட் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் வேவ். அதோட ஒரே ரேயோட வேலை என்னது? நம்ம வே ஆப்டிக்ஸில் ரேன்னு சொல்லி படித்தோம்ல, அதோட ஒரே வேலை என்னது? இட் ஷோஸ் டைரக்ஷன் ஆஃப் வேவ். புரியுதா? ஸோ ரேன்னா என்னது? நத்திங் பட் இட் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் வேவ். இப்போ நீங்கள் இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், எதுலாம் இங்கே டைரக்ஷனை காட்டுது? இந்த எல்லோ லைன்ஸ் எல்லாமே என்ன காட்டுது? டைரக்ஷன் ஆஃப். இந்த எல்லோ லைன்ஸ் எல்லாமே என்ன காட்டுது? டைரக்ஷன் ஆஃப் வேவ். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரிங்காக இருக்கிறதுலாம் யூ ஆர் காலிங் இட் அஸ் வாட்? வேவ் ஃப்ரண்ட். ஒன்றுமே வேவ் ஃப்ரண்ட் தான். ரெண்டு வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு லாம்டா, நடுவில் இருக்கிறது சோர்ஸ், அங்கேருந்து தான் வேவ்ஸ் உருவாகுது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் வந்து ரேடியலி அவுட்வர்ட். ஓகே, சர்க்குலராக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த லைன்ஸ் தான் என்னது? டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் இஸ் நத்திங் பட் வாட்? ரேவோட டைரக்ஷன். இப்போ நம்ம லைட் ரேன்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம என்ன சொல்லலாம்? அந்த டைரக்ஷன் ஆஃப் வேவ்ஸை தான் அந்த லைனை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ரே. எனி டவுட்? ஸோ அதுதான் பாயிண்டிங்க. ஓகே, எனி டவுட்ஸ் இருந்தால் யூ போஸ்ட் இந்த சேட் பாக்ஸ்.
கமான் பா, chat பாக்ஸில் போடுங்க. கமான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைவை ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்கீங்க. வெரி புவர் ரெஸ்பான்ஸ் ஃபார் த கிராஷ் கோர்ஸ். ஸோ சேட். ஸோ சேட். நீங்கள் இது மாதிரி ரெஸ்பான்ஸ் தந்தீங்கன்னா நான் எப்படி கிராஷ் கோர்ஸ் எடுக்கிறது? ஒருத்தர் தான் பார்க்குறீங்கப்பா, அதுவும் அவரும் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. யூ நீட் டு ரிப்ளை, ரைட்? ஸோ நம்ம இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன கேதர் பண்ணிட்டு போகிறோம்? அந்த ரேடியல் டைரக்ஷனை யூ கோயிங் டு கால் இட் அஸ் வாட்? ரே. ஓகே, இதுலேருந்து முக்கியமான பாயிண்ட் என்னது? ரேக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம்? இது வந்து வேவ் ஃப்ரண்ட், கரெக்டாக? இந்த சர்க்குலர் இது இருக்கிறது வேவ் ஃப்ரண்ட். ரேக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது? 90 டிகிரி. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயத்த ஆன்சர் பண்ண முடியும். ஆங்கிள் பிட்வீன் ray, okay, angle between light ray and wave front is always 90 degree. இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நிறைய விஷயத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். 90 டிகிரி வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ஒரு தண்ணியில் கல் போட்டோம், கரெக்டாக? ஒரு தண்ணியில் கல் போட்டோன்னா நம்மளுக்கு ரிங்காக ஃபார்ம் ஆச்சு. அதை வச்சு நம்ம என்ன சொன்னோம்? வேவ் ஃப்ரண்ட். இந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்குது? இப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேவ் ஃப்ரண்ட் எந்த ஷேப்பில் இருக்குது? சர்க்குலர் ஷேப். ஓகே, the wave front in வாட்டரில் கிடைச்ச வேவ் ஃப்ரண்ட் எல்லாமே நம்மளுக்கு இப்போ என்ன ஷேப்பில் இருக்குது? the wave front in water are in what shape? circular shape. கரெக்டாக இல்லையா? இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு கல் எடுத்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ரிங்காக ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? சர்க்குலர் ஷேப் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ரைட்பா. ஸோ இப்போ வந்து தெர் இஸ் ஒன் ஃபார்மல் டெஃபினிஷன். ஓகே, நான் வந்து வேவ் ஃப்ரண்ட்னா என்ன சொன்னேன்? அந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்கிற இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கூட பாருங்கள், இது வந்து ஒரு வாட்டர் சோர்ஸு. வாட்டர் சோர்ஸில் நடுவில் வந்து நான் பிஞ்ச் பண்ணி விடுறேன், டிஸ்டர்ப் பண்ணி விடுறேன், ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறேன். அங்கேருந்து என்ன க்ரியேட் ஆகுது? ரிங்காக க்ரியேட் ஆகிருக்கா? அது அப்படியே ப்ரொபகேட் ஆகி போகும். அந்த ரிங்குன்றது என்ன அப்படின்னா அந்த க்ரஸ்ட் ஆஃப் த வேவ். சரி, எந்த ஒரு வேவ்லேயும் என்ன இருக்கும்? ஒரு க்ரஸ்ட் வில் பி தேர். இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்? க்ரஸ்ட்னு சொல்லுவோம், ரைட்? அந்த க்ரஸ்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேவ் ஃப்ரண்ட். புரியுதா? க்ரஸ்ட்டை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ கெட் அ வேவ் ஃப்ரண்ட். தெரியுதா வேவில்? எஸ். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டெஃபினேஷன் சொல்கிறான் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, அதை வந்து ஜஸ்ட் நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேவ் ஃப்ரண்ட் எழுதிக்கோங்க. ஸோ வேவ் ஃப்ரண்ட்ன்றது அந்த ரிங்காக ஃபார்ம் ஆச்சுல, அந்த ரிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் அ லோக்கஸ். ஃபார்மல் டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இட் இஸ் அ it is formed by locus
okay, locus of all particles of the medium, locus of all particles of the medium vibrating in same phase, vibrating in same phase, okay, at a given instant. இதான் வந்து ஃபார்முலான டெஃபினேஷன். ஓகே, எப்போவுமே இந்த இடத்துல நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, லோக்கஸ், இது நீங்கள் மேக்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லோக்கஸ் மீன்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். லோக்கஸ்னால் என்னது? கலெக்ஷன். ஓகே, அதாவது இட் இஸ் சி வேவ் ஃப்ரண்ட்ன்றது என்னது, நம்மளுக்கு எங்கெல்லாம் க்ரஸ்ட் இருக்கோ, நல்லா கவனிங்க, எங்கெல்லாம் க்ரஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன், தெரியுதா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், க்ரஸ்ட்டுன்றது ஒரு வேவில் இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் பொசிஷன், மேலே இருக்க மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவான். அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்? க்ரஸ்ட்டு. அந்த இடத்த அப்படியே ஜாயின் பண்ணுறேன். அப்படி ஜாயின் பண்ணால் எனக்கு கிடைக்க போகிறது தான் என்னது? ஐ எம் கோயிங் டு கெட் த வேவ் ஃப்ரண்ட். ஸோ இட் இஸ் அ formed by, so wave front is formed by collection of all the particles of the medium vibrating in same phase. நீங்கள் வந்து ஃபேஸை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, நான் ரீகால் பண்ணுறேன். வேவ்ஸில் படிச்சிங்களா? ஸோ y is equal to a sin kx minus omega t அப்படின்னு சொன்னோன்னா, இந்த kx minus omega t குள்ளே இருக்கிறது தான் பேர் தான் என்னது? ஃபேஸ். kx minus omega t equal to theta. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபேஸ் ஆர் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து சேம் ஃபேஸ், அதாவது எங்கெல்லாம் சேம் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் க்ரஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வேவ் ஃப்ரண்ட் கிடச்சிரும். எனி டவுட்? எஸ். ஸோ டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். நோ டவுட்டா? கமான் கமான். சரிப்பா, இப்போ அடுத்தது நம்ம மூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி குவிக்காக ரீகால் பண்ணலாம். ஒரு கல் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டோம், நம்மளுக்கு என்ன ஆச்சு? வேவ் ஃப்ரண்ட் ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த வேவ் ஃப்ரண்ட்ன்றது நம்ம எதன்னு கூப்பிட்றோம்? அந்த க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு க்ரஸ்ட்டு அப்படியே எங்கெல்லாம் க்ரஸ்ட் இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்காக தெரியும். ஓகே, இந்த இருக்கு பாருங்கள், அந்த நடுவில் இருக்க இடம் சோர்ஸு. ரெண்டு பக்கத்து வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? ரெண்டு வேவ் ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து லாம்டா, which you call it as wavelength. அதுக்கப்புறம் ரேன்றது என்னது? இட் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். அந்த வேவோட டைரக்ஷனை சொல்கிறது தான் ரே. அந்த லைன் தான் என்னது? ரேன்னு சொல்லுவோம். இப்போ அந்த லைட் ரேயும் வேவ் ஃப்ரண்ட்டும் எப்படி இருக்கும்? எப்போவுமே 90 டிகிரி இருக்கும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் இன் வேவ் ஃப்ரண்ட் இன் வாட்டர் ஆர் இன் சர்க்குலர் ஷேப். இப்போ நம்ம கல் எடுத்து போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரிங்காக சர்க்குலர் தானே கிடைக்குது, சர்க்குலர் ஷேப். 2D தானே கிடைக்குது. பார்ட் 2D சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்ன்றது என்னது? 2D. இந்த 2Dயில் தானே இந்த வேவ் போகுது. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பிளேனார் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் கமான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட லைவில் ஒரு 100 பேர் இருக்கிற நாள் வரும். ஓகே, 100 பேர் நம்ம லைவில் பார்க்குற மாதிரி, ஏன் ஒரு நாள் 1000 பீப்புள் பார்க்குற மாதிரி ஒரு நாள் லைவ் கொண்டு வரோம் பாருங்கள். ஓகே, சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் சார் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு வரோம். ஓகே, ரைட். சரி, அதுக்கு முக்கியமாக யாரோட சப்போர்ட் வேணும்? ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் நீங்கள் எப்படி இருந்தாலும் டாக்டர்ஸ் ஆவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் சேனலில். சரி, இப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது தண்ணியில் கல்லை போட்டு பார்த்தோம். பட் ஆனால் இது மட்டும்தான் வேவ் ஃப்ரண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் டிஃப்ரெண்ட் வேவ் ஃப்ரண்ட்ஸ் ஆர் பாசிபிள். பாருங்க, இப்போ என்கிட்ட வந்து சோர்ஸ் எங்கே இருக்குது? எஸ்ன்றது இங்கே சோர்ஸ். ஓகே, இப்போ நடுவில் சோர்ஸ் இருக்குது, தெரியுதா? அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்? பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஓகே,
பா என்கிட்ட ஒரு பல்ப் இருக்குப்பா, பல்ப் என்ன பண்ணும், லைட் ரேயை எந்த டைரக்ஷனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். என்கிட்ட ஒரு பல்ப் இருக்குது, ஒரு சின்ன ஸ்பாட் ஆஃப் பல்ப் இஸ் தேர். இந்த பல்ப் என்ன பண்ணும், எல்லா டைரக்ஷனில் லைட்டை எமிட் பண்ணுவோமா, எல்லா டைரக்ஷனில் எமிட் பண்ணும். கரெக்டாக ஒரு கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸாக ஃபார்ம் பண்ணும். இது மாதிரி கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ அது வந்து என்னது, பாயிண்ட் சோர்ஸால் நடக்கும். பாயிண்ட் சோர்ஸ் ஒரு புள்ளி மாதிரி இருக்க சோர்ஸ்லேருந்து கிரியேட் ஆகிறது எல்லாமே என்ன, ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அதே மாதிரி நல்லா கவனிங்க, இப்போ என்னோடய சோர்ஸ் வந்து ஒரு டியூப் லைட் மாதிரி இருக்குது. என்னோடய லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அந்த லைட் சோர்ஸ் வந்து ஒரு டியூப் லைட் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வேவ்ஸ் எமிட் ஆகிறது எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். புரியுதா, ஒரு cylindrical shape it will be formed. புரியுதா. ஸோ அந்த ஒயிட் கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள் சிலிண்டர்ஸாக, which is nothing but what, wave front. ஸோ அந்த நடுவில் ரெட் கலரில் இருக்கிறது சோர்ஸு, லைன் சோர்ஸ்ன்னு கூப்பிடுவான். லைன் சோர்ஸ் will create what, cylindrical wave front. ஓகே, முக்கியமான பாயிண்ட் என்னது, வேவ் ஃப்ரண்ட்டும் லைட் ரேயும் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் சென்டர்லேருந்து இட் வில் பி ரேடியலி அவே. ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம்பா. பாயிண்ட் சோர்ஸ்ன்றது ஒரு சின்ன பல்பை இமேஜின் பண்ணிக்கோங்க, அது வந்து லைட்டை எல்லா டைரக்ஷன்லையும் எமிட் பண்ணும். அப்போ அது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி பிளெயின் சோர்ஸ் அப்படின்னா, பிளெயின் சோர்ஸ்னால் என்னது, பேரலல் லைட் ரேஸ் வருது இல்லையா. இப்போ என்கிட்ட ஒரு பேரலல் லைட் ரேஸ் வந்துச்சுன்னா அதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். அதாவது parallel rays, whenever you are having a parallel rays, then the wave front is planar wave front. Parallel rays, whenever the light rays are parallel, then the wave front are what, perpendicular இருக்கு. இதெல்லாம் light ray, இது வந்து என்னது, plane wave front அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா, plane wave front. Any doubt இருக்கவங்க உடனே என்ன பண்ணலாம், chat பாக்ஸுக்கு வாங்க, you ask a doubt, get it cleared instantaneously. ரைட் பா, ஓகே குட். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, இந்த பிளேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது நீங்கள் வந்து இதை ஒரு ஃபேக்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்து ஜஸ்ட் மேலே பார்த்த டயக்ராமே கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். நடுவில் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் வச்சுருக்கானா, லைட் வந்து என்ன ஆகுது, ஸ்பெரிக்கலாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, ப்ரொபகேட் ஆகுது. ஸோ இந்த பர்பிள் கலர் லைன்ஸ் எல்லாமே என்னது, இட் ரெப்ரசன்ட்ஸ் த ரே டைரக்ஷன். ரேயும் வேவ் ஃப்ரண்ட்டும் எப்படி இருக்குது, ரேயும் வேவ் ஃப்ரண்ட்டும் எப்படி இருக்குது, 90 டிகிரி. அதே மாதிரி இங்கே என்னது, ரேயும் வேவ் ஃப்ரண்ட்டும் எப்படி இருக்குது, 90 டிகிரி. தெரியுதா இல்லையா, சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அந்த ரே இஸ் ரேடியலி அவுட்வர்ட். ஸோ இது எப்படி இருக்குது, ரேயும் வேவ் ஃப்ரண்ட்டும் இட் இஸ் மேக்கிங் 90 டிகிரி. கரெக்டா, எஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட சன் இருக்குது. ஓகே, சன்னு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சன் இஸ் அ சோர்ஸ். ஸோ சன்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சன் இஸ் அ பாயிண்ட் சோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டை என்ன பண்ணும், ஸ்பெரிக்கலாக அப்படியே வந்து ரேடியேட் பண்ணும் இல்லையா. ஸோ இதெல்லாமே ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, இப்போ நீங்களே எனக்கு சொல்லுங்கள், இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ரேடியஸ் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நல்லா கவனிங்க, ஒரு சின்ன பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து எனக்கு லைட் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஸ்ப்ரெட் ஆகு டிஸ்டன்ஸ் போக 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 என்ன ஆகிட்டே வருது, அந்த வேவ் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட் ஆகிட்டே வருது. தெரியுதா, கவனிங்க, இது சன்னு, இது நம்மளோட அர்த்து. இது வந்து ஒரு டயக்ராம், ஒரு ரஃபாக ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு டயக்ராம். இது சன்னு, இது நம்மளோட அர்த்து. சன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் தெரியுதா, அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது எல்லாமே என்னது, லைட் ரேஸ். ஸோ வேவ் ஃப்ரண்ட்டும் லைட் ரேயும் என்னவாக இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது 90 டிகிரி. ஸோ பட் டிஸ்டன்ஸ் அந்த வேவ் தள்ளி அந்த சன்னை விட்டு விலக விலக அந்த வேவ் ஃப்ரண்ட்லாம் என்ன ஆகிட்டே வருது, அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகிட்டே வருதா. ஸ்ட்ரெயிட் ஆகி வந்து 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 ரொம்ப தூரம் நம்ம சன்லேருந்து அடுத்த ரீச் பண்ணும்போது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம்ல,
அப்போ என்ன ஆகும்? இட் வில் பிகம் அ பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். அப்படியே நிமிந்துரும். இப்படி இருக்கிறது, இந்த பாருங்கள், இப்படி இருக்கிறது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது இட் பிகம்ஸ் பிளெயினார் வேவ் ஃப்ரண்ட். புரியுதா? அப்படி தான் பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வருது. இப்போது நான் உங்ககிட்ட நீங்கள் ரே ஆப்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க. parallel rays if I put, உடனே என்ன சொல்வீங்க? parallel rays எல்லாமே என்னது? parallel rays ஓட source என்னது? light rays coming from very large distance are nothing but what? parallel light rays. படிச்சிருக்கோமா இல்லையா? so light rays coming from infinite distance, parallel rays from infinite distance, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது எல்லாமே என்னவா இருக்கும்? நம்மளுக்கு parallel rays-ஆக இருக்கும். ஸோ parallel rays எல்லாமே என்ன வேவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணுது? பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். கரெக்டாக இல்லையா? 90 டிகிரி இட் ஃபார்ம்ஸ். இது ரே, இது வந்து என்னது? பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ரைட், குட். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்ஸை பார்த்தாச்சு. இங்கே வந்து நீங்கள் ஒரு லைன் சோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு டியூப் லைட்டை ஃபார் கம்பேரிட்டிவ் எக்ஸாம்பிள் நீங்கள் டியூப் லைட்டை எடுத்துக்கலாம். சோர்ஸ் பாயிண்ட் சோர்ஸுக்கு என்ன எடுத்துக்கலாம்? பல்பு, ஸ்மால் பல்ப், ஒரு சின்ன ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு குண்டு பல்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு எது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு எது எக்ஸாம்பிள்? light rays coming from very far away distance, you call it as what? Plane wave front. correct ah illaya? so source வந்து என்னது? source of light from infinity, source of light at infinity அப்படினு எடுத்துக்கலாம். புரியுதா? எஸ். ஸோ we did. இப்போ அடுத்து, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், that the radius of the wave front increases as the wave propagates. ப்ரொபகேட்னா என்ன அர்த்தம்? ப்ரொபகேட் மீன்ஸ் ட்ராவலிங்னு சொல்லி அர்த்தம். சரிப்பா, இது எல்லாமே ஓகே. வேவ் ஃப்ரண்ட்டை பற்றி ஓரளவு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு கல் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? சின்ன சின்ன ரிங்காக வந்து அப்படி அடுத்தடுத்த வேவ் ஃப்ரண்ட் ஸ்ப்ரெட் ஆகுது, தெரியுதா? கரெக்டாக இல்லையா? அப்படியே சின்னதாக இருக்கிறது அப்படியே பெருசாகி 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 அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ என்ன சொல்கிறான்னா, அந்த வேவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது நம்மளுக்கு தெரியுதா? கரெக்ட். ஸோ இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி வந்து நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு கல்லில் நீங்கள் தண்ணி போட்டீங்க, கல்லை எடுத்து தண்ணியில் போட்டோம், நம்மளுக்கு வந்து அந்த வேவ் ஸ்ப்ரெட் ஆச்சுல, அந்த வேவ்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜென்ஸ் பிரின்சிபல். ஹைஜென் வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு பிரின்சிபலை கண்டுபிடிக்கிறார். அதை வச்சு அவர் என்ன ட்ரை பண்ணுறாருனா, இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் த வேவ் ப்ரொபகேஷன். ஒரு இடத்துல இருந்து இருக்கக்கூடிய வேவ் எப்படி இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல தான் யார் வரா? ஹைஜென். ஓகே, ரைட். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எப்படி உருவாகுதுன்றதை லெட்ஸ் ட்ரை டு எக்ஸ்பிளைன். எழுதிக்கோங்க. ஹைஜென்ஸ் பிரின்சிபல் ஆஃப் செகண்டரி வேவ்லெட். Huygens principle of secondary wavelet. Huygens principle of secondary wavelet. For what? For எதுக்கு? For explaining wave propagation. ஒரு வேவ் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஹைஜனோட வேலைங்க. ஸோ ஃபார் எக்ஸ்பிளைனிங்
wave propagation. Right? Right, good. சரி, இப்போ வெரி இம்பார்ட்டன்ட்லி கவனிங்க, இப்போ நல்லா கவனிங்கப்பா எல்லாரும். யூ ஆர் தேர். கவனிங்க. இப்போ என்கிட்ட வந்து நடுவில் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்குது. தட் இஸ் ஒரு கல்லை எடுத்து தண்ணியில் போடுறோம்ல, அந்த இடம் தான் சோர்ஸ் இல்லையா? ஸோ சோர்ஸ் என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு ஐஜன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து முதல்ல என்ன க்ரியேட் ஆகும்னா ஒரு வேவ் ஃப்ரண்ட். ஃபஸ்ட்டு ஒரு வேவ் ஃப்ரண்ட் க்ரியேட் ஆகிடுமா? நீங்கள் கல் எடுத்து தண்ணியில் போட்டோன்னா வேவ் உருவாயிடுது. ஓகே, வேவ் உருவாயிடுது. அதுதான் ஐஜன் என்ன சொல்கிறாருன்னா, primary wavefront is going to call this as what? Primary wavefront. இதை நான் 1 represent பண்ணவா? 1ன்றது primary wavefront. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு wavefront உருவாயிடுச்சு. Wavefront means what? It is a collection of all the points having same phase. crust எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். அந்த crust நம்ம வாட்டர் வேவில் பண்ணோம்ல, அதே தான். அந்த crust எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா you simply call that as wavefront. ஸோ தட் இஸ் சேம் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் இல்லையா டெஃபினேஷனில், அதுதான். இப்போ ஹைஜன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு வேவ் உருவானதுக்கப்புறம், தட் இஸ் இந்த ஒரு வேவ் ஃப்ரண்ட் உருவானதுக்கப்புறம் அடுத்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆச்சுல, அது பேர் என்ன சொல்கிறாரு? ப்ரைமரி வேவ் ஃப்ரண்ட். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு உருவாகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அடுத்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி உருவாகும்னு சொல்கிறாருன்னா, each point in the wavefront, இப்போ இந்த wavefrontல இருக்குல்ல, இந்த wavefrontல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் லைக் a நியூ சோர்ஸ். ஃபஸ்ட்டு wavefront கிரியேட் ஆகிடுது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், அந்த wavefrontல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் யூ கால் தட் as wavelet. அதாவது each point on wavefront we call it as wavelet. அந்த ஒரு பாயிண்டே நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? wavelet. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆகிடுது, அதில் உள்ள ஒரு பாயிண்ட்டுமே யூ கால் தட் அஸ் wavelet. ஓகே, wavelet கிரியேட் ஆகிடுது. அந்த waveletோட வேலை என்னன்னா, each wavelet acts like a new source of wave. அதாவது ஒரு வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆகிடுது. இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நம்ம என்னென்னு கூப்பிடுறோம்? வேவ்லெட். இந்த ஒரு வேவ்லெட்டுமே என்ன பண்ண போதாம்? will create its own source of waves. இப்போ எஸ்ன்றது சோர்ஸ் இல்லையா? எஸ்ன்றது சோர்ஸிங்க, கரெக்டாக நடுவில் இருக்கிறது தான் சோர்ஸு. இப்போ இது மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டை என்னவா ஆக்ட் ஆகுமா? ஒரு புது சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட்டுமே என்னவா ஆக்ட் ஆகுது? ஒரு புது சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுமே என்ன பண்ணும்? ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்ஸை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்று என்ன பண்ணும்? it creates its own waves. இப்போ நிறைய புக்ஸில் இதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, இங்கேயே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈச் வேவ் each point on the wavefront will act as a wavelet and create its own source of waves. திரும்பவும் என்ன பண்ணுது? ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நீங்களும் பென் அண்ட் பேப்பர் எடுத்து ட்ரா பண்ணுங்கள். நீங்களும் பென் அண்ட் பேப்பர் எடுத்து என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து ட்ரா பண்ணுங்க அப்படியே. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வேவ் ஃப்ரண்ட் கிடச்சதுல அந்த எல்லோ கலர் ரிங்கு தான் என்னது, இப்போ நடுவில் இருக்கிறது சோர்ஸ், நடுவில் இருக்கிறது என்னது, யூ கால் தட் அஸ் சோர்ஸ். அது கிரியேட் பண்ணது தான் இந்த ஃபஸ்ட்டு வேவ் ஃப்ரண்ட். அதுக்கு பேர் என்ன வச்சோம், ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பேர், ப்ரைமரி வேவ் ஃப்ரண்ட். அந்த ப்ரைமரி வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் வில் ஆக்ட் ஆஸ் வாட், வேவ்லெட். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேவ்லெட் எல்லாமே என்ன பண்ணுச்சு, வேவ்ஸ் கிரியேட் பண்ணிச்சா, அதை தான் நான் அப்படி இந்த ரிங்காக போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த வேவ்லெட், இந்த டாட்டட் தான் என்னது, இந்த ஈச் டாட் ரெப்ரசன்ட்ஸ் வாட், வேவ்லெட். ஈச் டாட் யூ கால் இட் ஆஸ் அ வேவ்லெட். இட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் சோர்ஸ் ஆஃப் வேவ்ஸ். அது தனி வேவ்ஸை கிரியேட் பண்ணும். எஸ் மாதிரி இந்த வேவ்லெட் எல்லாமே சோர்ஸை வேவ்ஸை கிரியேட் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைஜன் என்ன சொல்கிறாருன்னா, இதை நம்ம டேஞ்சென்ஷியலாக அப்படியே ஜாயின் பண்ணோன்னு வைங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ். ஓகே, இதை அப்படியே டேஞ்சென்ஷியலாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டேஞ்சென்ஷியலாக ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாருங்கள். இஃப் ஐ ஜாயின் டேஞ்சென்ஷியலி, எனக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு, ஒரு நியூ வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிருச்சு. நியூ செகண்டரி வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு கூப்பிடணும். நியூ செகண்டரி வேவ் ஃப்ரண்ட். ஸோ நடுவில் நம்மளுக்கு சோர்ஸ் இருந்துச்சு, அது கிரியேட் பண்ணது ப்ரைமரி வேவ் ஃப்ரண்ட். அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூ சோர்ஸ், வேவ்லெட்னு கூப்பிட்டோம். அந்த வேவ்லெட் கிரியேட் பண்ண சோர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே டேஞ்சென்ஷியலாக கனெக்ட் பண்ணோமா, அதை தான் என்ன டெஃபினேஷனில் பார்த்தோம், லோக்கஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். லோக்கஸ்னால் என்னது, கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஃபேஸ். டேஞ்சென்ஷியலாக அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இடத்த, அதுதான் என்ன கிரியேட் பண்ணுது, ஒரு புது வேவ் ஃப்ரண்ட்டை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன பண்ணும், இப்போ நம்மளுக்கு கிடைச்சதில்ல வேவ் ஃப்ரண்ட், இந்த கிடைச்ச வேவ் ஃப்ரண்ட், புதுசாக கிடைச்ச இந்த செகண்டரி வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுமே என்ன ஆகும், ஒன்ஸ் அகெயின் இட் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூ சோர்ஸ், வேவ்லெட். இட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் சோர்ஸ் ஆஃப் வேவ்ஸ். அப்புறம் என்ன ஆகும், நம்மளுக்கு திரும்பவும் நீங்கள் டேஞ்சென்ஷியலாக ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு புது வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு வேவ் ஃப்ரண்ட்டாக நம்ம தண்ணியில் கல் எடுத்து போடுறதுக்கப்புறம் இந்த ரிங்காக ஃபார்ம் ஆகுதுல அடுத்தடுத்த வேவ் ஃப்ரண்ட்டு, அது எப்படி உருவாகுதுன்னா ஹைஜின்ஸோட பிரின்சிபல் படி இப்படி தான் உருவாகுது. புரியுதா? இப்போ யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் லெட் மீ see the comments. டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்ட்ஸ். Come on, come on. Any doubt? DRKS, hi sir. Pooja, your answer, have I answered your question? You are clear now? சரி, இப்போ இது வந்து வேவ்லெட்டு, வேவ் ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இப்போ கவனிங்க, இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்கிறான். அதாவது இது வந்து ப்ரைமரி வேவ் ஃப்ரண்ட் கரெக்டாக. இதில் வந்து ஈச் பாயிண்ட் ஆக்டட் ஆஸ் அ நியூ வேவ்லெட் கிரியேட்டட் இட்ஸ் ஓன் சோர்ஸ் ஆஃப் வேவ்ஸ். அப்படியே டேஞ்சென்ஷியலி கனெக்ட் பண்ணுற ஒரு புது வேவ் ஃப்ரண்ட் கிடச்சிருச்சு. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தானே, அதாவது லைட் எந்த டைரக்ஷனில், அந்த வேவ் எந்த டைரக்ஷனில் போகுது, நம்மளுக்கு சென்டர்லேருந்து அவே பார்த்தானே போகுது. சென்டர்லேருந்து இட்ஸ் கோயிங் அவே, கரெக்டாக இல்லையா? இதானே ரேயோட டைரக்ஷனு, கரெக்டாக இல்லையா? ரே ப்ரொபகேஷனோட டைரக்ஷன் அதுதான். இப்போ என்ன சொல்கிறான்னா, நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷன், லைட் ரே போகக்கூடிய டைரக்ஷனில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். லைட் ரே போகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குல்ல, இந்த டைரக்ஷன் பின்னாடி நான் ரெட் கலரில் ட்ரா பண்ணுறேன் தெரியுதா, பின்னாடி இருக்கிறத ஏன் நம்ம ஜாயின் பண்ணலை, ஏன் லைட் ரே போகிற டைரக்ஷனில் மட்டும் ஜாயின் பண்ணுறோம், பின்னாடி இருக்க டைரக்ஷனை ஏன் ஜாயின் பண்ணல அப்படின்னா,
அந்த முன்னாடி உள்ள டைரக்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், இட் கிரியேட்டிங் எ புது வேவ் ஃப்ரண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஆனால் பின்னாடி இருக்க இடத்துல நான் ஜாயின் பண்ணால் என்ன ஆகிடுதுன்னா இட் இஸ் கெட்டிங் கேன்சல்டு. அதனால ஒரு புது வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. அதாவது ப்ரொபகேஷன் டைரக்ஷனில் நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல லோக்கஸ் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதை தான் நம்ம புது வேவை கிரியேட் பண்ணுறது. இந்த பின்னாடி டைரக்ஷனில் ப்ரொபகேஷன் நடக்கும். இப்போ பின்னாடி டைரக்ஷனில் ஜாயின் பண்ண அப்படின்னா அது எல்லாமே என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. இட்ஸ் நாட் கிரியேட்டிங் எ நியூ வேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, சரி, அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்கிறோம்ல, கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் யூ சிம்பிளி கால் அஸ் வாட், என்வலப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இந்த வார்த்தை வந்து நீங்கள் நிறைய புக்ஸில் பார்க்க முடியும். இப்போ ஸ்டேட் போர்டு புக்ஸ்லாம் இந்த என்வலப் ஆஃப் வேவ்லெட்டுன்னு கொடுப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த நிறையா புக்ஸில் இதை ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஹைஜென்ஸோட ப்ரொபகேஷனை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறதே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். என்வலப் ஆஃப் வேவ்லெட்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம்னா, it is a process of connecting all the waves produced by wavelets tangentially which will produce a new wavefront. For any doubt? So envelope of wavelet அப்படின்னா, நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக ஆல்ரெடி சொல்லிட்டேன். each point on the primary wavefront will create its own waves. அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் நான் டேஞ்சென்ஷியலி ஜாயின் பண்ணால் அதுதான் எனக்கு என்ன பண்ணுது, ஒரு புது வேவ் ஃப்ரண்ட்டை கொடுக்குது. இது நம்ம ஜென்ரலாக உள்ள ஸ்டெப்ஸு நான் சொல்லுவோம் டைரெக்டாக. பட் அதான் ஆனால் தியரிட்டிக்கலாக சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா, அந்த ஜாயினிங் பண்ணுறோம்ல, அந்த அவுட்டர் லேயர் அப்படியே ஜாயின் பண்ண ஒரு புது வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆகுதுல, அதுக்கு பேர் என்னென்னா என்வலப் ஆஃப் வேவ்லெட்ஸ். இது நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கும்போது பார்ப்பீங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் ஆல் த நியூ வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஈச் வேவ்லெட்ஸ் டேஞ்சென்ஷியலி கனெக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் கனெக்டிங் டேஞ்சென்ஷியலி. அதனால என்ன ஆகும், டேஞ்சென்ஷியலாக கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், which will produce a new wavefront. ஓகே ரைட்ப்பா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். we are done with what, Huygens principle, ரைட்டா. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா, we are going to do some problems. குயிக்காக ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் see யாரெல்லாம் ஆன்சர் பென் அண்ட் பேப்பர் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு. According to Huygens principle, the amplitude of the secondary wavelets is equal in both forward and backward direction. Maximum in the forward direction and the zero in the backward direction. Large in the forward direction, small in the backward direction. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஸ்மால் in the forward direction, large in the backward direction. நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் சைடில் நம்ம வேவ் ஃப்ரண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகே ரைட்டா. பட் ஆனால் பேக் சைடில் வந்து எல்லாமே கேன்சல் ஆகும்னு சொன்னேன். ஆம்ப்ளிடியூட்ஸ் வேவ்ஸ் மீட் ஆகும்போது அந்த ஈச் வேவ்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து இட் வில் கெட் கேன்சல். So which option is correct? Forward direction la namakku amplitude irukum, it will be large also, but back side la enna agum, in back side or in the backward direction it get cancelled. Forward direction la da nama join பண்ணுவோம், backward side la எந்த wave front create ஆகுது they will get cancelled up. So option
இவன் வந்து நல்லா கவனிங்க, இவன் வந்து ரொம்ப நுணுக்கமாக கொஸ்டின் கேட்குறான். சரி, இப்போ நீங்கள் அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் திஸ் ஒன். ஐ வில் கம் அப் வித் அ ப்ராப்பர் ஆன்சர். கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். ஐ வில் கிவ் யூ ப்ராப்பர் ரீசனிங் ஆல்சோ. ரைட்பா, ஓகே. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இப்போ ஓகே, நான் இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறேன்னா, சரி, இதுக்கு நான் ஆப்ஷன் ஏ நான் தரேன். நான் என்னோட ஆப்ஷன் இப்போதைக்கு நான் என்ன ஆப்ஷன் தரேன் அப்படின்னா, நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. பட் ஸ்ட்ராங்லி ஐ வில் சே தட் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னா, சி நான் வந்து வாட் ஐ செட் இன் த பிகினிங், இப்போ இதுதான் ஒரு வேவ் ஃப்ரண்ட்டுன்னு வைங்க. இதுதான் ஒரு வேவ் ஃப்ரண்ட். ஓகே, இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட்டுமே என்னவா ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். சரி, இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்டும் என்னவா ஆக்ட் ஆகும்? இட் ஆக்ட்ஸ் லைக் அ வேவ்லெட் விச் கிரியேட் இட்ஸ் ஓன் வேவ்ஸ்ன்னு சொன்னா. ஸோ இப்போ ஆல்ரெடி லைட் வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ப்ரொபகேஷன் டைரக்ஷன் வந்து பர்பண்டிகுலர் டு த வேவ் ஃப்ரண்ட், அந்த டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு வேவ். கரெக்டாக? ஸோ தட் இஸ் இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு ஈச் வேவ்லெட் வில் ப்ரொடியூசஸ் இட்ஸ் வேவ்ஸ், ரைட்? அது எல்லா டைரக்ஷன்லேயும் சேம் இதுவாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன், லைட் ரே போகக்கூடிய டைரக்ஷனை ஃபார்வர்ட் டைரக்ஷன். பின்னாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்லணும்? பேக்வர்ட் டைரக்ஷன். அதாவது அந்த வேவ்லெட் இருக்குல்ல, அந்த வேவ்லெட் கிரியேட் பண்ணக்கூடிய வேவ் ஃப்ரண்ட், அந்த வேவ் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயும் சரி பேக்வர்ட் டைரக்ஷன்லையும் சரி சேம் ஆம்ப்ளிடியூட் தான் இருக்கும். ஆனால் சிங்கிள் வேவ்லெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது சேம் ஆம்ப்ளிடியூட். பட் ஆனால் எல்லா பக்கத்தில் இருக்க வேவ்லெட்ஸ்லாம் வருதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேவ்லெட் என்ன பண்ணும்? ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஒன்று கிரியேட் பண்ணும், பேக்வர்ட் டைரக்ஷனில் கிரியேட் பண்ணும். இந்த பேக்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுலாம் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறான். சி இட் கிரியேட்ஸ் இட்ஸ் சேம் ஆம்ப்ளிடியூட், பட் வென் த மீட் தே வில் கெட் கேன்சல். எப்போ? பேக்வர்டில் கேன்சல் ஆகிடும். சி இது வந்து ஃபஸ்ட்டு வேவ் ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூடிய வேவ், இது ரெண்டாவது வேவ் ஃப்ரண்ட்லேருந்து வருது. ஃபஸ்ட்டு வேவ் ஃப்ரண்ட்டில் க்ரியேட் ஆகிறது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெண்டுமே சேம் ஆம்ப்ளிடியூட். முன்னாடியும் சேம் ஆம்ப்ளிடியூட், பின்னாடியும் சேம் ஆம்ப்ளிடியூட். முன்னாடியும் சேம் ஆம்ப்ளிடியூட், பின்னாடியும் சேம் ஆம்ப்ளிடியூட். வேவ்லெட்லேருந்து வரக்கூடிய ஆம்ப்ளிடியூட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம் ஆம்ப்ளிடியூட். ஆனால் மீட் ஆகும்போது என்ன ஆகும்னா பேக்வர்ட் டைரக்ஷனில் கேன்சல் ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஆட் ஆகும். அதனால ஒரு புது வேவ் ஃப்ரண்ட் க்ரியேட் ஆகும். பட் பின்னாடி மீட் ஆகிறது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பட் த வேவ்லெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ் எல்லாமே சேம் ஆம்ப்ளிடியூட் தான். ஸோ இவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், அக்கார்டிங் டு ஹைஜன்ஸ் பிரின்சிபல் த ஆம்ப்ளிடியூட் தான் கேட்குறான். வேவ் ஃப்ரண்ட் பின்னாடி கிரியேட் ஆகுமா இல்லையான்னு கேட்கல. ஆம்ப்ளிடியூட் கிரியேட் ஆனது இதுவா மேக்ஸிமம் மினிமம்னு கேட்குறான்.
ஸோ இட் இஸ் ஈக்குவல் இன் எல்லா டைரக்ஷன்லேயும் சேம் தான், பேக்வேர்டும் சரி ஃபார்வேர்டும் சரி. ஆனால் பேக்வேர்டில் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஸோ தட் நோ வேவ் ஃப்ரண்ட் இஸ் ப்ரொடியூஸ். ஒரு வேவ்லெட்லேருந்து கிரியேட் ஆன வேவும் பக்கத்தில் இருந்து வேவ்லெட்லேருந்து கிரியேட் ஆன வேவும் கேன்சல் ஆகிடும் பேக் சைடில். ஃப்ரண்ட் சைடில் ஆட் ஆகி புது வேவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும். புரியுதா? டவுட்ஸ் இருக்கா எனிவன்? ரைட், வெரி குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது போயிடலாம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். A plane wavefront is incident on a concave mirror of radius r. The radius of curvature, the radius of refractive wavefront will be என்னவா இருக்கும்னு கேட்குறான். See, a plane wavefront is incident on a concave mirror. இதான் concave mirror. கரெக்டாக? இந்த கான்கேவ் மிரரில் என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ஒரு பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வந்து படுது. பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்னா என்ன அர்த்தம், அதோட ரேஸ்லாம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியுமா தெரியாதா? ஒரு பிளெயின் வேவ்ஸ் வந்து மிரர் மேலே பட்டுச்சுன்னா அது எங்கே ஆகும், ஒரு இடத்துல மீட் ஆகும்ல. கரெக்டாக இல்லையா? they will meet at some one point. கரெக்டாக? இப்போ அந்த இடத்துல இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, parallel rays தானே இன்சிடென்ட் ஆகணும். அப்போ தானே நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும், பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். கரெக்டாக இல்லையா? they are also making 90 degree with a light ray. so plane wave parallel rays only will create a plane wave front. உங்களுக்கு நல்லாவே என்ன தெரியும், ஸோ இதுதான் வேவ் ஃப்ரண்ட்டு, பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு இது மேலே பட்டதுக்கப்புறம், தட் இஸ் மிரர் மேலே பட்டதுக்கப்புறம் அது எந்த இடத்துல போய் மீட் ஆகும் உங்களுக்கு தெரியுமே. எந்த இடத்துல போய் மீட் ஆகும், மிரர்ஸ் படிச்சிருக்கோம்ல. parallel rays ஆஃப்டர் கான்கேவ் மிரர் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், நேராக அது இதில் போய் மீட் ஆகும், ஃபோக்கஸில் போய் மீட் ஆகும். கரெக்டாக இல்லையா? இட் வில் மீட் அட் த ஃபோக்கஸ். ஃபோக்கஸோட லென்த் எவ்வளோ? அவன் என்ன கேட்குறான் நான் கொஸ்டினில், plane wavefront is incident on a concave mirror of radius of curvature r. the radius of the refractive wavefront. ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது பட்டு அடுத்த வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆகிருக்கும். அந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன ஷேப்பில் இருக்கும், என்ன ஷேப்பில் பாருக்கும் இது வந்து இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். இது என்ன வேவ் ஃப்ரண்ட், ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லணும். ஆனால் ஏன் இங்கே ரிஃப்ராக்டட்னு கூப்பிட்றான்னு தெரியல. there is some error in the question I think. ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட்னு நம்ம கூப்பிடணும். ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். okay, so what is the radius here? what is the radius? f is equal to r by 2 பா. அதாவது இந்த வேவ் ஃப்ரண்ட் இருக்குல்ல, ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட், அதோட ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும், r by 2. கரெக்டா? ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட், நம்மளுக்கு ஆப்ஷன் சி ஷுட் பி த கரெக்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? எஸ், இந்த ப்ராப்ளம் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை சி யார் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்கான், டிபிக் த ஷேப் ஆஃப் அ வேவ் ஃப்ரண்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ். அதாவது டிபிக்னா என்ன அர்த்தம், யூ நீட் டு ஷோ வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட். டிபிக்னா யூ நீட் டு ஷோ த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ். லைட் டைவர்ஜிங் ஃப்ரம் அ பாயிண்ட் சோர்ஸ். லைட்டு ஒரு பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து போகும்போது வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ட்ரா பண்ணி காட்டணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், என்கிட்ட ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்குது. பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து லைட் ரேஸ்லாம் எப்படி போகும், எந்த டைரக்ஷனில் போகும்? இட் கோஸ் இன் த ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன். கரெக்டா? கரெக்டாக ராங்? இப்போ இந்த இடத்த எல்லாத்தையும் நான், இதுதான் ரேயோட டைரக்ஷன். உங்களுக்கு யாருக்குமே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் சோர்ஸ் வச்சேன்னா ரேடியலி அவுட்வர்ட் ஸ்ப்ரெட் ஆகும்.
அந்த depict the shape. Point source என்றது என்னது? It emit light rays in all the 3 direction, 3 dimension. So அப்ப அது என்ன form பண்ணும்? Wave fronts. Spherical wave front. So it is a spherical wave front produce பண்ணும். Any doubt? இந்த நடுவுல இருக்கிறது தான் நமக்கு source. கரெக்ட்டா? இப்போ அடுத்து என்ன கேட்குறான்னு பாருங்க. லெட்ஸ் see யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். A light emerging out of a convex lens. Light emerging out of a convex lens when a point source is placed at the focus. இது வந்து என்னோட கான்வெக்ஸ் லென்ஸ். கரெக்டா? இது என்னோட கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ என்ன பண்ணுறான்னா பாயிண்ட் சோர்ஸில், அதாவது ஃபோக்கஸில் என்ன பண்ணியிருக்கான்? when a point source is placed at the focus. இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கோ. நம்ம ரே ஆப்டிக்ஸ் படித்தோம்ல, ஒரு சோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோக்கஸில் வச்சா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு லைட் ரேயை ட்ரேஸ் பண்ணுங்கப்பா. லைட் ரேயை ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு லைட் ரே தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். புரியுதா? கரெக்டாக இல்லையா? ஃபோக்கஸில் வச்சா லைட் ரேஸ்லாம் என்னவாயிடும்? இட் பிகம்ஸ் பேரலல். படிச்சிருக்கோம்ல, இது தானே ரிஃப்ராக்டட் ரே. இதான் ரிஃப்ராக்டட் ரே. அது வந்து என்னது? இன்சிடென்ட் ரே. கரெக்டா? இப்போ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் வேவ் ஃப்ரண்ட்டு என்ன ஷேப்பில் இருக்கும். சி இங்கே எல்லாமே பேரலல் ரேஸாக வருதா? ரிஃப்ராக்டட் ரேஸ் எல்லாமே பேரலாக வருதா? அப்போ வேவ் ஃப்ரண்ட்லாம் எப்படி இருக்கும்? பிளெயின் வேவ் ஃப்ரண்ட். பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்னா இப்படி போட்டும் காட்டலாம், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு காட்டலாம். இல்லைனா என்ன பண்ணலாம்? லைன்ஸ் மாதிரி போட்டும் காட்டலாம். பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டை பொதுவாக லைன்ஸ் போட்டும் காட்டுவான். இல்லைனா இது மாதிரி ரெக்டாங்கிள் போட்டு காட்டணும். எனி டவுட்? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கலாக எப்படி? திஸ் இஸ் அ இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா கவனிங்க. வேவ் இது வந்து லைட் ரே. கரெக்டாக? இந்த லைன் வந்து என்னது? லைட் ரே. இந்த இடம் வந்து என்னது? வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட்டு லைட் ரே எப்படி இருக்குது? இட் இஸ் மேக்கிங் 90 டிகிரி. இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன மேக் ஷூர் பண்ணணும்னா, வென்எவர் யூ ட்ரா ஸ்பெக்ட்ரம் நீங்கள் அதை கிளியராக காட்டணும், பர்பெண்டிகுலராக இருக்கிறத காமிக்கணும். ஓகே ரைட். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இப்போ லாஸ்ட்டாக தேர் இஸ் ஒன் மோர். Using Huygens construction of secondary wavelet. Using Huygens construction of secondary wavelet, draw a diagram. இந்த இடத்துல டயக்ராமை ட்ரா பண்ண சொல்கிறோம். Showing the passage of plane wavefront from a denser medium to a என்கிட்ட ஒரு பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் இருக்கான்ப்பா. அந்த பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகுதான், அதை வந்து ட்ரா பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறான். சரி, நீங்கள் ட்ரா பண்ணுற ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். கம்மிங் வரக்கூடிய நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமில் இந்த ஹைஜென்ஸ் பிரின்சிபலை சிபிஎஸ்சிலையும் டெஸ்ட் பண்ணுறான், ஜேஇ நீட்லேயும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணிவிடுவான்? 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன், எந்த டயக்ராம் கரெக்டான டயக்ராம்னு கேட்பான். அப்போ உங்களுக்கு டயக்ராம் போட தெரிஞ்சால் தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து யூ ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் லைக் இது மாதிரி கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கணுமான்னு. நீட்டில் சிபிஎஸ்சிக்கும் தேவை, நீட் ஜேஇக்கும் தேவை. சரி, இப்போ வந்து ட்ரா டயக்ராம். டென்சர் மீடியம்லேருந்து ஒரு பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் எங்கிட்ட இருக்குது. டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம். பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்னு கொடுத்துருக்கான். பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் எந்த கண்டிஷனில் வரும்? பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் எப்போ வரும்? இன் கேஸ் ஆஃப் பேரலல் ரேஸ். கரெக்டாக இல்லையா? பேரலல் ரேஸ் அப்போ தானே பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வரும். ஸோ கவனிங்க, இது வந்து டென்சர் மீடியம். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும் கம்பேர் டு த ரேரர் மீடியம். இப்போ டென்சர் மீடியமில் உள்ள ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வில் பி கிரேட்டர் தென் திஸ் ஒன். சரி, இப்போது கவனிங்க,
பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வந்து படுது, ட்ரா த டயக்ராம்னு கேட்டிருக்கான். நான் பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டை எப்படி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம ரே ஆப்டிக்ஸில் படித்தது ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு என்ன தெரியும்? வி ஒன்லி நோ அபவுட் ரேஸ். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன், லைட் ரேஸும் வேவ் ஃப்ரண்ட்டும் பர்பண்டிகுலராக இருக்குன்ற மீனிங்கை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க அந்த வேவ் ஃப்ரண்ட்டை. ஃபஸ்ட்டு பேரலல் பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வந்து படுதுன்னு சொன்னோடனே பேரலல் ரேஸை இன்சிடென்ட் பண்ண விடுங்க. இதான் பேரலல் ரேஸ், கரெக்டாக? இந்த பேரலல் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுது எது மேலே? அந்த பவுண்டரி மேலே, டென்சர் அண்ட் ரேரர் மீடியமில். இப்போ பட்டதுக்கப்புறம் இதான நார்மல், டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகுமா, அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுமா? பிளெயின் டென்சர் டு ரேரர் போகும்போது சொல்லுங்கள் பார்க்கலாம். டென்சர் டு ரேரர் போகும்போது டுவர்ட்ஸ் த நார்மல் ஆர் அவே ஃப்ரம் த நார்மல், எந்த சைடு பெண்ட் ஆகும்? கமான் எஸ். எப்படி பெண்ட் ஆகும்? அவே ஃப்ரம் த நார்மல். இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். புரியுதா இல்லையா? இப்போ ஆஃப்டர், அதாவது நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, இதோட ஆங்கிள் ஐ, இதோட ஆங்கிள் ஆர், இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஆராக தான் இருக்கும். இதோட ஆங்கிள் ஐ. ஸோ பேரலல் ரேஸுக்கு வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் சேம் தான் வரும். செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் ரே ஆப்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. mu1 sin I is equal to mu2 sin R. இந்த ஃபார்முலா படி நீங்கள் என்ன சொல்லலாம்? யூ கேன் ஈஸிலி ஷோ இயர். இப்போ என்ன விஷயம்னா, பேரலல் ரேஸை வச்சு நான் காமிச்சிட்டேன். பேரலல் ரேஸ் இஸ் நத்திங் பட் பிளெயின் வேவ் ஃப்ரண்ட், கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை பண்ணலாம். இதான் என்னோட பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் ஆஸ் இட் இஸ் மேக்கிங் 90 டிகிரி வித் த லைட் ரே. புரியுதா இல்லையா? பட் இங்கே வந்தோடனே கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடணும். இந்த இடத்துல இப்படி போடணும். புரியுதா? திஸ் இஸ் த வேவ் ஃப்ரண்ட். எல்லாமே இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 90 டிகிரி. எனி டவுட்? ரைட்ப்பா, ஐ திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம அடுத்து எதுக்கு போயிடலாம்? வில் மூவ் ஆன் டு த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். YDSCயை படிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் இது எங்கே படிச்சிருப்பீங்க? வேவ்ஸ் டாப்பிக்கில் படிச்சிருப்போம். வேவ்ஸ் படிச்சிருந்தோன்னா இது நான் சொல்கிறது உங்களுக்கு உடனே புரியும். படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சரி. So now we are going to see what? Principle of superposition. என்னது? Principle of superposition. இது தெரிஞ்சாதான் உங்களால் எதை புரிஞ்சுக்க முடியும்? YDSC, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ். பிரின்சிபல் ஆஃப் superposition of waves. ஓகே, ரைட். ஸோ இப்போ கவனிங்க, இது வந்து என்னோட ஒரு வேவ், ரைட்டா? லெட் த ஈக்குவேஷன் பி y1. ஒரு ஒரு வேவுக்கும் ஒரு ஒரு ஈக்குவேஷன் இருக்குமா? அதே மாதிரி இது வேற ஒரு வேவ் எடுத்துக்கலாம். லெட் த வேவ் பி, இது இன்னொரு வேவ் y2. இந்த ரெண்டு வேவும் எந்த இடத்துல மீட் ஆகுது? இட் இஸ் மீட்டிங் இயர். இந்த பாயிண்ட் பின்னு ஒரு இடத்துல இந்த ரெண்டு வேவும் என்ன ஆகுது? இந்த வேவ் வந்து எவ்வளோ ஸ்பீடோட வருது? v1. இந்த வேவ் எவ்வளோ ஸ்பீடில் வருது? v2. ஓகே, ஸோ ரெண்டு வேவும் ஒரு இடத்துல போய் மீட் ஆகுது. அந்த மீட் ஆகிற இடத்துல என்ன ஆகும்னா, வாட் வில் பி த நியூ டிஸ்பிளேஸ்மெண்ட்? இப்போ y1 is the displacement of wave 1. y1 வேவ் ஈக்குவேஷன் சொல்லலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். நீங்கள் வேவ் ஆப்டிக்ஸ் வேவ்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட், displacement of wave 1 or wave equation எல்லாம் ஒன்று தான், சிமிலர். ஓகே,
y2ன்றது என்னது ரெண்டாவது வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வேவ் 2. ஸோ வேவ் y1 ஓடது வேவ் 1 ஓடது y1, வேவ் 2 ஓடது y2. ஓகே, இது ரெண்டும் என்ன ஆகுது ஒரு இடத்துல போய் மீட் ஆகுது. ரெண்டு வேவும் ஒரு இடத்துல மீட் ஆகும்போது அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், அதாவது இந்த வேவ் ஈக்குவேஷன் சொல்லலாம். வேவ் ஈக்குவேஷன் என்னவா மாறும், y1 + y2. ஸோ என்கிட்ட ரெண்டு வேவ் இருக்குது. ஸ்க்ரீன் ஒரு ஸ்பேஸில் ஒரு இடத்துல போய் மீட் ஆகுது. அந்த மீட் ஆகிற இடத்துல the equation of the wave or the displacement will be y1 + y2. புரியுதா? இதை தான் என்ன சொல்கிறோம், ரிசல்டன்ட் வேவ் ஆர் ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரிசல்டன்ட் வேவ் அட் பாயிண்ட் P, y1ன்ற வேவையும் y2ன்ற வேவ், வேர் y represent the displacement of the waves, ரெண்டும் மீட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாயிண்ட் Pயில் ஒரு புது வேவ் கிடைக்குது, which is yp, resultant wave at point P. புரியுதா? எனி டவுட்? இதுதான் என்னது சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ். இப்போ ரெண்டு வேவ்ஸ் மீட் ஆச்சு, இதை பார்த்தோம். இது மாதிரி 10-15 வேவ்ஸ் மீட் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல வந்து 4-5 வேவ்ஸ் மீட் ஆகுதுன்னா யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி வாட் அப்ளை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், y1 y2 total n. ஓகே, எனி டவுட்? Yes, so this is for superposition of n waves. Superposition of n waves. Right? Any doubt? Yeah, I think everyone is clear. Doubts இருந்தா you can ask. பா கமெண்ட்ல மெசேஜ் போடுங்கப்பா. I am waiting for your comment message. இது வரைக்கும் லெக்சர் எப்படி இருக்குது, புரியுதா? என்னன்றது புரியலன்னா சொல்லுங்கள், சொன்னால் தான் எனக்கு தெரியும், சொல்லனா எனக்கு தெரியாது. கமான்பா. சரி, இப்போ நம்ம சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் பார்த்தாச்சு. சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம ரீகால் பண்ணணும். ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் அ வேவ் ஈக்குவேஷன்? சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாமே 11th படிச்சது, நம்ம திரும்ப ரீகால் பண்ணணும் வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கிறதுக்கு. வேவ் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கும்? விச் இஸ் அ வேவ் ஈக்குவேஷன்? கவனிங்க, இது வந்து ஒரு வேவ் ஈக்குவேஷன். ஓகே, இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட், இதை வேவ் ஈக்குவேஷன் கூப்பிடலாம், இல்லை என்ன சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். ரைட்டா? கமான், லைவில் இருக்கவங்களாம் ஒரு ஹாய் போடுங்க. லைவ் சேட்டு மொத்தமே 4 பேர் தான் ரிப்ளை பண்ணியிருக்கீங்கப்பா. ஸோ பேட். டைப் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறதுல? கமான், யூ நீட் டு டைப். நீங்கள் கிராஷ் கோர்ஸ் பார்க்குறீங்களா இல்லையா? உங்களுக்காக தான் கிராஷ் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். பட் கிராஷ் கோர்ஸ் ரொம்ப கம்மியாக பார்க்குறீங்களே. சரி, ஓகே. இப்போ இதுதான் வேவ் ஈக்குவேஷன்றது, இல்லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ் அப்படின்னு கூப்பிடுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ். சரி, நம்மளுக்கு இப்போ இப்படி இருக்குது, y is equal to a sin kx minus omega t plus 5. இப்போ இதில் இருக்கிறதுக்கு என்னென்ன மீனிங்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏக்கு பேர் என்னது? ஆம்ப்ளிடியூட். ஓகே, கேக்கு பேர் என்னன்னா வேவ் நம்பர். கேக்கு பேர் என்னது? வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவான். which is equal to 2 pi by lambda. லாம்டானா என்ன அர்த்தம்? வேவ் லென்த். lambda means what is the meaning of omega? Omega means 2 pi by t.
omega means what? 2 pi by capital T or 2 pi 1 by T என்றது என்னது? F frequency. ஸோ ஒமேகாவுக்கு பேர் என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கூப்பிடுவான். ஒமேகா பேர் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. வெறும் எஃப்க்கு மீனிங் என்னது? எஃப் ரெப்ரசன்ஸ் ஜென்ரல் ஃப்ரீக்வன்சி. 2 pi எஃப்ன்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. டீன்றது என்னது? டைம் பீரியட். ஓகே, டைம் பீரியட். இல்லை சார் எனக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வேவ்ஸ் சாப்டர் போய் தான் பார்க்கணும். வேவ்ஸ் சாப்டரில் போனால் தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். சரி, இப்போ எல்லாம் ஓகே. இது ஏன்றது ஆம்ப்ளிடியூடு, கே எக்ஸ்ன்றது என்னது? பொசிஷன் measured from origin. Position measured from origin. ஓகே, ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ண பொசிஷன். ஓகே, இங்கே 5ன்னு போட்டிருக்கு பாருங்கள், நல்லா கவனிங்க. kx minus omega t plus 5. இந்த 5க்கு பேர் என்ன அப்படின்னா யூ கால் இட் as இனிஷியல் ஃபேஸ். ஓகே, இது பேர் வந்து இனிஷியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த மொத்தமாக இருக்குல்ல kx minus omega t plus 5, இதை மொத்தமாக they will call it as phase angle. இந்த மொத்தமாக they will call it as phase angle. Any doubt? ஸோ மொத்தமாக they will call it as phase angle. எஸ், ரைட், இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. இப்போ அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ சூப்பர் பொசிஷனில் சம் பேசிக் ரிசல்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, கேட்சப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு தெரியணும்பா. ஓகே, இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு தெரியணும். Interference, when two waves meet, okay, when two waves 1 and 2 having same frequency and wavelength, two waves having same frequency and wavelength, when they add, that is superimposition. ஒரு வேவ், ரெண்டு வேவ் எடுத்துக்கலாம், y1 y2. இந்த ரெண்டு வேவும் மீட் ஆகுது. at the same time both waves need to travel in what direction? same direction. அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டு வேவ் இருக்குப்பா, ரெண்டு வேவும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம்ல. ரெண்டு வேவ் மீட் ஆச்சுன்னா அது சூப்பர் பொசிஷன். Interference is a superposition of waves. இதை நோட் பண்ணிக்கோங்க. Interference is a superposition of waves. இதோட ஈக்குவேஷன் y1, இதோட ஈக்குவேஷன் y2. இன்டர்ஃபரன்ஸ்னால் எதுவும் புதுசுலாம் கிடையாது. ஓகே, it is nothing but a superposition of waves. Interference is a superposition of waves. Okay, interference is a superposition of waves having what? Having same frequency, wavelength and traveling in same direction. At the same time என்ன ஆகணும்? and traveling in same direction. So interference is a superposition of waves having same frequency, same wavelength and traveling in same direction. amplitude same இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் ரெண்டு வேவ் சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும். அட் த சேம் டைம் தே நீட் டு சூப்பர்பொசிஷனாக என்னது? ஆட் ஆகணும். ஒரு வேவ் இன்னொரு வேவ் என்ன ஆகணும்? ஆட் ஆகணும். புரியுதா? அப்படி ஆட் ஆச்சுன்னா சூப்பர் பொசிஷன் சொல்கிறோம்.
அதுவும் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னது, சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். முக்கியமான பாயிண்ட், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த், they need to travel in what, same direction. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது பேர் என்னது, இன்டர்ஃபரன்ஸ். புரியுதா இல்லையா? எனி டவுட்? எஸ், யூ ஆர் கிளியர் நோ. என்ன இது டிஸ்கஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்கள். there is something called as coherent source. One minute. சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன அப்படின்னா கோகரண்ட் சோர்ஸ். கோகரண்ட் சோர்சஸ் எழுதிக்கோங்க. 2 sources are said to be coherent source. ஓகே, அதாவது என்னன்னா கவனிங்க. இப்போ என்கிட்ட 2 சோர்ஸ் இருக்குது. ஓகே, 2 பல்புன்னு கூட எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கன்சிடர் 2 பல்ப். இது வந்து சோர்ஸ் 1. என்கிட்ட இன்னொரு பல்பு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் சோர்ஸ் 2, திஸ் இஸ் சோர்ஸ் 1 அண்ட் திஸ் இஸ் சோர்ஸ் 2. இந்த லைட் சோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் கிரியேட்டிங் எ வேவ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் எ வேவ். ஓகே, தேர் ஆர் 2 சோர்ஸ் பல்ப்ஸ் ஆர் தேர். ஓகே, இது கிரியேட் பண்ணக்கூடிய வேவ் லென்த்தும் இதில் கிரியேட் பண்ணக்கூடிய வேவ் லென்த் ரெண்டுமே என்னது, இது λ1 கிரியேட் பண்ணது, இது λ2 கிரியேட் பண்ணது. அதே மாதிரி இது ஃப்ரீக்வன்சி f1 கிரியேட் பண்ணது, இது ஃப்ரீக்வன்சி f2 கிரியேட் பண்ணது. ஓகே ரைட்டா? ஸோ அட் த சேம் டைம் இந்த கிரியேட் பண்ண 2 சோர்ஸுமே ஷுட் ஹேவ் வாட், இந்த கண்டிஷனை மீட் பண்ணுச்சுன்னா அது பேர் என்னது, கோகரண்ட் சோர்ஸ். ஓகே, சேம் வேவ் லென்த் இருக்கணும் அண்ட் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். கூட இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறான். என்னன்னா, வெயிட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ should have constant phase difference between the waves. இந்த ஒரு பாயிண்ட் ஜஸ்ட் ஆட் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஃபேஸ்னால் என்னது, ஃபேஸ் ஆங்கிள் ஆர் ஃபேஸ் டீட்டா இருக்கு இல்லையா, இந்த 2 வேவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டீட்டாவோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். டெல் டீட்டா இஸ் நத்திங் பட் யூ கால் இட் as ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்போவுமே என்னவாக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ 2 வேவ் எடுத்துக்கலாம்ப்பா. ஒரு வேவுக்கும் ஒரு ஃபேஸ் ஆங்கிள் வரும்ல. நல்லா கவனிங்க, இந்த உள்ளே இருக்கிற டேர்ம் சைன் டீட்டாக்கு உள்ளே இருக்கிற டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேஸ் ஆங்கிள். அந்த ஃபேஸ் ஆங்கிள் ஒரு வேவுக்கும் ஒரு ஃபேஸ் ஆங்கிள் இருக்கும். இந்த 2தோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. புரியும் நான் நம்புகிறேன், இல்லைனா ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் யூ டேக் இட் லைக் தட். இன்னும் போக போக உங்களுக்கு புரியும். ஸோ 2 sources are said to be coherent sources when they produce waves having of same frequency and wavelength and also have constant phase difference between the waves. 2 வேவ்ஸ்க்கு நடுவில் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். தட் இஸ் டெல் டீட்டா என்னவாக இருக்கணும்,
இந்த வேவ்லேருந்து ஒரு ஃபேஸ் ஆங்கிள் வரும் கரெக்டாக, இந்த வேவ்லேருந்து ஒரு ஃபேஸ் ஆங்கிள் வரும், ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் ப்ராப்பர் டெஃபினேஷன். ஸோ இதே மாதிரி இன்கோகரண்ட் சோர்சஸ்னால் என்னது? வாட் இஸ் மீன் பை இன்கோகரண்ட் சோர்சஸ்? இன்கோகரண்ட் சோர்சஸ்னால் what is meant by incoherent sources? The wavelengthும் லாம்டாவும் frequency என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணுமா நாட் ஈக்குவல் டுவாக இருக்கணுமா? தே ஆர் நாட் ஈக்குவல். அப்படி நாட் ஈக்குவலாக இருந்தால் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? அப்படி நாட் ஈக்குவலாக இருந்தால் யூ ஆர் காலிங் இட் அஸ் you call it as what? Incoherent sources. And the phase difference வந்து என்னது? Changing with time. Constant இல்லை, it is changing with the time. புரியுதா இல்லையா? So phase difference is changing with time. அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? They are sources S1 and S2 are incoherent. Your source S1 and S2 are incoherent அப்படின்னு சொல்லணும். புரியுதா? எஸ். ஓகே, குட். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோகரண்ட் சோர்ஸ், இன்கோகரண்ட் சோர்ஸ். நான் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் 2 வேவ்ஸ் இருக்குது, y1 and y2. 2 வேவும் மீட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்? சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் வில் அக்கர். சூப்பர் பொசிஷனாக என்ன ஆகும்? 2 வேவோட ஈக்குவேஷனும் ஆட் ஆகும் அந்த இடத்துல. எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஆட் ஆகும். y1 + y2 which is simply called as superposition principle. n வேவ்ஸ் மீட் ஆச்சுன்னா n அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் பாருங்கள், வேவ் ஈக்குவேஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ya sin kx - ωt + 5. இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு வேவ் ஈக்குவேஷன். சிம்பிளாக போட்டிருக்கேன். சைன் இருக்கிறதுக்கு பதில் இங்கே காஸ் கூட வரலாம். ஓகே, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, அந்த ஏ டேர்மை யூ கால் இட் அஸ் வாட்? அந்த ஏ டேர்மை யூ கால் இட் அஸ் ஆம்ப்ளிடியூட். கேன்றது வேவ் நம்பர் 2π/λ. what is omega? What is omega? Angle of frequency. phi-ன்றது இனிஷியல் ஃபேஸ். phi-ன்றது என்னது? இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள். தீட்டான்றது அந்த மொத்த டேர்ம், இந்த சைனுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த டேர்மை யூ கால் இட் அஸ் ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை மைனஸ் பண்ணால் அது பேர் என்னது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு ஃபேஸ் ஆங்கிளில் சப்ராக்ட் பண்ணோன்னா யூ கால் தட் ஆஸ் வாட்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இப்போ அதுக்கப்புறம் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது என்னது? 2 லைட் வேவ்ஸ் ட்ராவலிங் இன் சேம் டைரக்ஷன், ஹேவிங் சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த், ஷுட் மீட். அப்படி மீட் ஆச்சுன்னா அது பேர் என்னது? இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். So interference is nothing but what? Superposition of waves having same frequency, same wavelength, and they should be traveling in same direction. Okay, அதுக்கப்புறம் coherent sources, incoherent sources ன்னு பார்த்தோம். இப்போ 2 சோர்ஸை நம்ம எப்போ கோகரண்ட்னு சொல்லணும்? The 2 sources are said to be coherent sources when they produce same wavelength, same frequency. புரியுதா இல்லையா? And the phase difference between the 2 waves should be what? Equal. Del theta should be constant. Phase difference. அதே மாதிரி incoherent sourceல இது ரெண்டுமே இருக்காது, and this will be continuously changing with time. ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஸோ அதை நம்ம incoherent sources அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட்டா? யாருக்கா டவுட்டு? ரைட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிடலாம். there are more interesting things to see from now on. இப்போ இதுலேருந்து சொல்கிறது வந்து நம்மளுக்கு அப்படியே YDSCயில் வரும். ஸோ பி ரெடி. ஓகே, அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நோட்ஸ் ப்ராப்பராக எடுங்க. சரி, இப்போ என்கிட்ட 2 வேவ் எடுத்துக்கலாம். நம்ம என்ன படிக்க போகிறோம்? இன்டர்ஃபரன்ஸ் we are going to study. இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது சேம் 2 வேவ் ஷுட் ஹேவ் சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த் இருக்குமா, இல்லை ரேண்டமாக எதனால இருக்கலாமா? இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது சேம் வேவ் லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும் 2 வேவுக்கும்.
அப்படி சேம் வேவ் லென்த் சேம் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணுச்சுன்னா அந்த சோர்ஸுக்கு பேர் என்னது? இப்போ ரெண்டு சோர்ஸ் சேர்த்து சேம் ஃப்ரீக்வன்சி சேம் எஃப் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அப்போ அந்த சோர்ஸுக்கு பேர் என்னது? அந்த ரெண்டு சோர்ஸையும் நம்ம என்னன்னு கூப்பிடணும்? You need to call that sources as what? Coherent sources. So when waves from coherent sources, when waves from coherent sources meet, when waves from coherent sources, ரெண்டு wave or two waves ன்னு கூட போட்டுக்கோங்க. When two waves from coherent sources na same frequency, same lambda, same constant phase difference. So when two waves from coherent sources meet at a point, then principle of superposition will be followed. ரெண்டு waves எங்கெல்லாம் மீட் ஆகுதோ அதை நம்ம சிம்பிளாக என்ன சொல்லிடலாம்? Principle of superposition is valid. So when two waves of coherent sources meet, then principle of superposition is followed. Okay. Then the phenomenon is called interference. சொல்லலாமா? Then the phenomenon is called interference. Right? You call this as interference. சரி, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு வேவ் இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம்பா. இந்த எக்ஸாக்ட் மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸை அப்படியே டைரெக்டாக இதில் போட போகிறோம், YDSCயில் போட போகிறோம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை. மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் we are going to do. ஓகே, இப்போ கவனிங்க, என்கிட்ட ரெண்டு வேவ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு வேவ், இது இன்னொரு வேவ். இந்த ரெண்டு வேவும் என்ன ஆகுது? இந்த இடத்துல மீட் ஆகுது. கரெக்டாக ரெண்டு வேவும் இந்த பாயிண்ட் Pன்னு ஒரு இடத்துல மீட் ஆகுது. திஸ் இஸ் Y1 அண்ட் திஸ் இஸ் Y2. இது வந்து சோர்ஸ் S1லேருந்து வருது, இது சோர்ஸ் S2லேருந்து வருது. பட் ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கணும்? சேம் லேம்டா ஃப்ரீக்வன்சி, சேம் லேம்டா ஃப்ரீக்வன்சி. புரியுதா? ரெண்டு வேவும் என்ன ஆகுது? தே ஆர் கெட்டிங் மீட், ஒரு இடத்துல மீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? அட் பாயிண்ட் P வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? அட் பாயிண்ட் P ரெண்டு வேவ் ஈக்குவேஷன் ஆட் ஆகுமா? Y1 + Y2. இதை தான் என்ன சொல்லுது? சூப்பர் பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல். இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபஸ்ட்டு வேவ், ஃபஸ்ட்டு இதுலேருந்து வந்த இது வந்து என்ன எடுத்துக்கலாம்? A1 sin kx - ωt. இது வேவோட ஈக்குவேஷன். இன்னொரு வேவோட ஈக்குவேஷன் என்னது? A2 sin kx - ωt ப்ளஸ் 5. இது வந்து ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷன், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது வந்து ப்ளஸ் 5. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் என்னது? ஃபஸ்ட்டு வேவுக்கு ஆம்ப்ளிடியூட் என்னது? A1. செகண்ட் வேவுக்கு ஆம்ப்ளிடியூட் என்னது? A2. வாட் இஸ் த வேவ் நம்பர்? 2π/λ. இது வந்து 2π/t, 2πfன்னு சொல்லலாம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. வாட் இஸ் த இனிஷியல் ஃபேஸ் இயர்? கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். இனிஷியல் ஃபேஸ்னால் என்னது? இந்த kx - ωt ப்ளஸ் 5 இருக்குல்ல, இந்த 5 தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இனிஷியல் ஃபேஸ்ன்னு கூப்பிட்டோம். இப்போ கொஸ்டின் என்னென்னா, இந்த ரெண்டு வேவுக்கும் என்னென்ன இனிஷியல் ஃபேஸ்? இங்கே இனிஷியல் ஃபேஸ் என்னது? 0. இங்கே இனிஷியல் ஃபேஸ் வந்து 5. கரெக்டாக இல்லையா? இங்கே இனிஷியல் ஃபேஸ் 0, இங்கே இனிஷியல் ஃபேஸ் வந்து 5. சரி, இப்போ இந்த ரெண்டு வேவை ஆட் பண்ண போகிறேன். எனக்கு ரிசல்டண்டாக என்ன வேவ் கிடைக்கும்னா, திரும்ப இதே மாதிரி ஒரு வேவ் கிடைக்கும். கவனிங்க, இது எல்லாமே டைரக்ட் ரிசல்ட். நீங்கள் ஏன் இப்படி வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ரொம்ப பெரிய கால்குலேஷன் பின்னாடி சம் கால்குலேஷன்ஸ் அதுக்குள்ளே நம்ம போகல. திஸ் இஸ் Y1 Y2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால், நல்லா கவனிங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குமா?
a sin kx minus omega t plus theta. இதுதான் என்னது நம்மளோட ரிசல்டன்ட் வேவ் ஆர் ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ரிசல்டன்ட் வேவ் அதாவது y1 y2ன்ற ரெண்டு வேவ் ஹேவிங் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் y1 அண்ட் y2 ஆட் பண்ணோம், நம்மளுக்கு ரிசல்டன்ட் வேவாக இப்படி ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos 5. புரியுதா இல்லையா? இந்த ரெண்டு வேவ் என்கிட்ட இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் யூ நீட் டு மெமரைஸ் திஸ். இது அப்படியே YDSCல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். y1 y2 இங்கேயும் kx மைனஸ் ஒமேகா டி, இங்கேயும் kx மைனஸ் ஒமேகா டி. பட் ஆனால் இங்கே +5 இருக்குது, இங்கே எதுவுமே கிடையாது. நோ, தேர் இஸ் நோ இனிஷியல் ஃபேஸ் இயர். இங்கே இனிஷியல் ஃபேஸ் இருக்குது. இங்கே ஆம்ப்ளிடியூட் a1, இங்கே ஆம்ப்ளிடியூட் a2. y1 displacement, y2 displacement. ஸோ இங்கே ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது y, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடுன்றது என்னது a. ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். ஓகே, கவனிங்க, இந்த இடத்துல வந்து வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இயர்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே லெட்ஸ் see யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல உள்ள ஃபேஸ் என்னது? ஃபஸ்ட்டு வேவுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது? இது ரெண்டாவது வேவோட ஃபேஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு வேவோட ஃபேஸு, இது ரெண்டாவது வேவோட ஃபேஸு. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்க போகிறது தான் என்னது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். என்ன வரும்? ரெண்டு சைட்லேருந்து kx மைனஸ் ஒமேகா டி, kx மைனஸ் ஒமேகா டி கேன்சல் ஆகிடும். யூ ஆர் லெஃப்ட் வித் 5. You call this as phase difference. புரியுதா? Doubt? Anyone having doubt? விக்னேஷ் பாண்டியராஜன், என்ன மெசேஜ் ரீட்ராக் ஆயிடுச்சு? பொறுமையாக டைப் பண்ணுங்க. 4-5 மெசேஜ் லைனாக போடாதீங்க, ஒரு மெசேஜாக போடுங்க. விக்னேஷ் பாண்டியராஜன் ஒரு மெசேஜாக போடுங்க. சரி, இப்போ வந்து ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். ஸோ ரெண்டு வேவை ஆட் பண்ணுறேன், kx மைனஸ் ஒமேகா டி, kx மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் 5. எனக்கு கிடைக்க போகிற ரிசல்டன்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி இந்த மீட் ஆகிற இடத்துல y1 ப்ளஸ் y2 பண்ணணும், விச் இஸ் த ரிசல்டன்ட் வேவ். இந்த ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவேஷனில் ஆம்ப்ளிடியூட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஆம்ப்ளிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு இட் இஸ் சிமிலர் டு பட் parallelogram law of vector addition படிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி இருக்கா? பார்க்குறதுக்கு அதே மாதிரி தானே இருக்குது, ரைட்டா? சரிப்பா, இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த டீட்டாவை பற்றி நம்ம வரி பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட்டு உங்க சொல்லிடுறேன், அதை பற்றி வரி பண்ணவே மாட்டோம். YDSCலையும் அதை பற்றி பேச மாட்டோம். சரி, ரெண்டு வேவை ஆட் பண்ணோம், இங்கே 5 தான் நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸுன்னு சொன்னோம். இந்த இடத்துல டீட்டாவை நான் பெருசாக கவலைப்பட மாட்டேன். இது ரிசல்டன்ட் வேவோட இனிஷியல் ஃபேஸ், கரெக்டாக இல்லையா? ரிசல்டன்ட் வேவோட இனிஷியல் ஃபேஸ். சரி, இப்போ இது ஆம்ப்ளிடியூடோட எக்ஸ்பிரஷன். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இதை வந்து நீங்கள் கிளாஸ் 11 படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் கிளாஸ் 11 யூ ஹவ் ஸ்டடிட் திஸ். இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரிங் வேவ், intensity of wave in a string. ஒரு கயிறில் வேவ் ட்ராவல் பண்ணிச்சுன்னு வைங்க, இட் வில் கேரி எனர்ஜி அண்ட் மொமெண்டம். படிச்சிருக்கோமா? இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்னென்னா பவர் பை யூனிட் ஏரியா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லுவான். தெரியலனா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டியோட டெஃபினேஷன் I is equal to P by A, பவர் பை ஏரியா. சரி, இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் இன் ஸ்ட்ரிங், இது வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படித்தது. என்ன படிச்சிங்கன்னா, இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் படிச்சிருப்பீங்க, டிரைவ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங்கில் ஒரு கயிறில் போகக்கூடிய
ஒரு வேவுக்கு நம்ம இதை படித்து டிரைவ் பண்ணது. அதாவது இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு half ரோன்றது டென்சிட்டி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த வேவ். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், I is proportional to a square ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். அதாவது I is proportional to a square. அப்போ மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் என்னென்னு எடுத்துக்கலாம், ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாமா, ka square. I is proportional to amplitude square. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் k. இந்த k பற்றி கவலைப்பட வேண்டாம், இது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, k வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம், k நாட்னு வச்சிடலாமா, k நாட்னு வைக்கலாம், தப்பு இல்லை. அந்த ப்ரொபோர்ஷனல் k நாட் வந்து 2π/λ கிடையாதுப்பா, அந்த k வேறு. இங்கே இருக்க k வந்து 2π/λ, இது k நாட். இட்ஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 2π/λ. proportionality constant. So I is proportional to a square. இது நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், கிளாஸ் லெவலில் ஸ்ட்ரிங் வேவில் கண்டுபிடிச்சோம், கரெக்டாக இல்லையா? ஒரு ஸ்ட்ரிங்கில் ட்ராவல் பண்ணக்கூடிய வேவில் I is proportional to a square கண்டுபிடிச்சோம். அந்த எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷனை நீங்கள் எந்த வேவுக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து யூ டேக் அ லைட் வேவ். லைட் வேவில் இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர்ன்ற இந்த ரிசல்ட்டை நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணலாம். யூ டேக் சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், வாட்டர் வேவ்ஸ், எந்த வேவ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் யூ கேன் சிம்ப்ளி சே intensity is proportional to amplitude square. So that's the important point here, right? Important result. இல்லை சார் எனக்கு இன்டென்சிட்டி இன்னும் புரியல அப்படின்னா இன்டென்சிட்டியோட டெஃபினேஷனை நோட் பண்ணிக்கோங்க. பவர் டிரான்ஸ்ஃபர்ட் பர் யூனிட் ஏரியா. ஸோ ஒரு வேவ் வந்து எவ்வளோ வேகமாக எனர்ஜி கேரி பண்ணுது பர் யூனிட் டைம், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ புரியுதா? எனி டவுட் யாருக்கு இருக்குது? ஹாய் புகழ், அர்ஷித், விக்னேஷ், ராஜபாண்டியன், ஏதோ சொல்ல வந்தீங்க, மெசேஜ் ரீட்ரேஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம லைவை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே நம்மளுக்கு கிராஷ் கோர்ஸில். அடுத்து நான் உங்களுக்கு டியூஸ்டே வருவேன். சண்டே அண்ட் மண்டே வந்து உங்களுக்கு மற்ற வீடியோஸ், வேறு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு யூடியூப் தான் வந்து ரெகுலராக வரப்போகிறேன். ஸோ உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? டவுட்ஸ் இல்லையா யாருக்கும்? சரி, இப்போ நான் இது வரைக்கும் என்ன பண்ணேன், 2 வேவ் ஆட் பண்ணோம். கோகரண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய சேம் ஆம்ப்ளிடியூட் சேம் ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை ஆட் பண்ணோம். ஹேவிங் எ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5. ஓகே, நம்மளோட ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஏ, அதோட வேல்யூ என்ன கிடச்சிது, இது மாதிரி கிடச்சிது. இந்த டீட்டாவை பெருசாக நான் வரி பண்ண மாட்டேன், அதுக்கு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. ஏ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அந்த ரிசல்டன்ட் வேவ் 2 வேவ் மீட் ஆச்சு. இந்த மீட் ஆன இடத்துல உருவாகின அந்த புது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் புது வேவ் இஸ் given by A. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் அந்த இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு கூப்பிடலாமா? ஈக்குவேஷன் 1 கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் என்னது? ஈக்குவேஷன் 2. ஓகே, substitute equation 2 in 1. ஸோ ஈக்குவேஷன் 2ல் வந்ததை ஈக்குவேஷன் 1ல் போட போகிறேன். ஏன்னா எனக்கு இன்டென்சிட்டி, ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி எனக்கு கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி கண்டுபிடிச்சேன், அதே மாதிரி ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேவ் இருக்குல்ல, வேவ் 1, வேவ் 2 இல்லையா? வேவ் 1 இருக்குது பாருங்கள். இந்த வேவ் 1க்கு I can define intensity as what? k0 a1 square. அதே மாதிரி இதுக்கு நான் இன்டென்சிட்டி என்ன சொல்லலாம்? k0 a2 square. இது எப்படி நம்மளால் சொல்ல முடியுது? நம்ம ஸ்ட்ரிங்கில் கண்டுபிடிச்சோம், ஸ்ட்ரிங் வேவில் கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம்.
இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்து 1ல போட போகிறேன். இதில் போட்டால் என்ன வரும் அப்படின்னா, இது வந்து ரிசல்டன்ட் வேவோட இன்டென்சிட்டி. ரிசல்டன்ட் வேவோட இன்டென்சிட்டி என்ன சொல்லலாம்? I is proportional to k0 a square. ஸோ இப்போ பாருங்கள், a ஸ்கொயர் வேல்யூ, a1 ஸ்கொயர் வேல்யூ, a2 ஸ்கொயரோட வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் I1 அண்ட் k0. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? என்ன வரும் நம்மளுக்கு? இதை வந்து நான் உங்ககிட்டே நான் ரிசல்ட்டாக கொடுக்க போகிறேன். ஹோம்ஒர்க்கா? ஓகே, ஃபஸ்ட்டு எழுதிடலாம். அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். ஐடியா இன்ட்ரடக்ஷன் மட்டும் பண்ணுறேன், நீங்கள் தான் வந்து வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் 2a1 a2 காஸ் என்னது? காஸ் 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ். ரெண்டு வேவுக்கு நடுவில் இருந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்போ நான் a ஸ்கொயர் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? a ஸ்கொயர் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? I by k0. I by k0. இங்கே என்ன பண்ணலாம்? I1 by k0. இங்கே என்ன பண்ணலாம்? What I can do? இப்படி வரும். கரெக்டா இல்லையா? கரெக்டு தானே? இப்போ இந்த கீழே இருக்க k0 into k0 என்ன வரும்? we will have k. ஸோ டினாமினேட்டரில் இருக்க எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக we will have I is equal to I1 plus I2 plus 2 root I1 I2 cos 5. இது மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட ரிசல்டன், அதாவது ரெண்டு வேவை ஆட் பண்ணி ரிசல்டன் வேவ் கிடச்சிது. அதில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூடை நம்ம என்ன சொல்லணும்? திஸ் ஒன். அதே மாதிரி ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி, அந்த ஐன்றது என்னது? ஐன்றது என்னது? ரிசல்டன்ட் வேவோட இன்டென்சிட்டி. I is the resultant wave oda intensity. Intensity of resultant wave. புரியுதா? எஸ். ஸோ இதுதான் நம்மளோட மூணாவது ஈக்குவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. One minute. ஓகே, வெரி குட். இப்போ கவனிங்க, நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் இன்டென்சிட்டி கிடச்சிருச்சு. ஆனால் ஆம்ப்ளிடியூட் இன்டென்சிட்டி கிடச்சிதா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேன். ஓகே, அந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். என்னென்ன ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்? ரெண்டு வேவை ஆட் பண்ணோம். ரிசல்டண்ட்டாக ஒய்ன்னு ஒரு வேவ் கிடச்சிது. அந்த வேவுக்கு என்ன பார்த்தோம்? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் என்ன பார்த்தோம்? ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தோம்? கரெக்டா? இதுக்கு என்ன பார்த்தோம்? I1 I2 plus 2 root I1 I2 cos 5. கரெக்டா இல்லையா? இது வரைக்கும் இதை என்ன பார்த்தோம்? இப்போ கவனிங்க, என்னோட ஏம் என்னன்னா to find the condition when கவனிங்க, அது போகிறதுக்கு முன்னாடி I is proportional, I is equal to k0 a square நம்மளுக்கு தெரியும். I equal to k0 a square. Accepting whenever amplitude increases, intensity also increases because it is directly proportional. கரெக்டா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். Whenever I say amplitude is maximum, then it correspondingly means intensity is also maximum.
ஆம்ப்ளிடியூட் கம்மினா இன்டென்சிட்டியும் கம்மி. இந்த ரிசல்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா இல்லையா? எஸ். இப்போ நம்மளோட ஏம் என்னென்னா டு ஃபைண்ட் த கண்டிஷன் வென் intensity is maximum and intensity is minimum. இது ரெண்டோத்தோட கண்டிஷன் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, whenever I say intensity is maximum, it implies what? Amplitude is maximum. Intensity minimum na amplitude is also minimum. புரிகிறதா? Everyone able to follow? Right, good. ஸோ இப்போ இதுதான் நம்ம இருக்கக்கூடிய கண்டிஷன். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எப்போ ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் வருதோ அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்களே இந்த ஃபார்முலா பார்த்தோன்னே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இன்டென்சிட்டி எப்போ மேக்ஸிமம் ஆகும்? இன்டென்சிட்டி I will be maximum when I1 plus I2 plus 2 root I1 I2 இருக்கா? cos phi என்ன எடுத்தால் இன்டென்சிட்டி மேக்ஸிமம் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜென்ரலாக காஸ் வந்து -1க்கும் +1க்கும் வேரி ஆகும். காஸ் ஃபை என்ன வேல்யூ இருந்தால் இட் வில் பி ஈக்குவல். எப்போ இன்டென்சிட்டி மேக்ஸிமம் ஆகும்? I is maximum when cos phi is equal to +1. கரெக்டா இல்லையா? This condition is called constructive interference. ஏன்னா இன்டென்சிட்டி மேக்ஸிமம் அந்த இடத்துல. This condition is called constructive interference. இப்போ புரியுதா இல்லையா? இதில் தான் நம்ம constructive interference சொல்கிறோம். எப்போல்லாம் cos phi வந்து +1 எடுக்குதோ அந்த கண்டிஷனை you simply call it as what? Constructive interference. இதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் டைரெக்டாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. cos phi எப்போ +1 எடுக்கும் அப்படின்னா, when phi is equal to plus or minus 2n pi and n will be equal to +1 +2 இப்போ 0லேருந்து சேர்த்துக்கோங்க. 0 1 2 3 எல்லாமே இன்டீஜர்ஸ். ஸோ என்னோட வேல்யூ தட் இஸ் 5 வந்து இப்போ கவனிங்க, 5ன்றது எங்கே உள்ள டேர்ம்? ஒன்ஸ் அகெயின் அதை எப்போவுமே நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5ன்றது என்னது? இந்த ரெண்டு வேவில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் புரியுதா? இதுதான் நம்மளோட 5. எப்போவுமே இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, எல்லாம் ஓகே. இப்போ cos phi is +1, phi is equal to plus or minus 2n pi. We are accepting. இப்போ ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு கண்டிஷனை நம்ம கொண்டு வந்துட்டோம். என்ன கண்டிஷன்? cos phi +1 இருந்தால் 5 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2n பையாக இருக்கணும். ஓகே, அண்ட் n வேல்யூஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். இதே வேல்யூஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? YDACயில் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இன்டென்சிட்டியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? I1 plus I2 plus 2I1 I2 cos phi இருக்கிறதுல நான் என்ன பண்ணணும்? +1 போடலாமா? அப்போ இந்த டேர்ம் என்னவா மாறிடும்? √I1 plus √I2 whole square. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? Yes, I can write. So I maximum is nothing but √I1 plus √I2 whole square. √I1 plus √I2 whole square. அதே மாதிரி I minimumனா என்னது? I minimum means wait நம்ம ஒன்றா போகலாம். ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் இங்கே என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபார்முலா என்னது? cos phi இருக்க இடத்துல +1. இந்த ஃபார்முலா இப்போ என்னவா மாறும்?
இப்படி வருமா? இது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் a plus b whole square ஃபார்முலா. ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணுங்க. Finally we are left with what? Amplitude maximum will be equal to a1 plus a2. புரியுதா இல்லையா? This is the maximum amplitude we are talking about. புரியுதா? This is the maximum intensity we are talking about. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை அப்படியே கேட்பான். இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ஆகுது. இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னது? சூப்பர் பொசிஷன், தட் இஸ் அடிஷன் ஆஃப் வேவ்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். ஓகே லாஸ்ட்டாக நான் காட்டுறேன். ஓகே எல்லாமே படிச்சிடலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஐ வில் ஷோ யூ. இப்போ இதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். when amplitude, when the intensity, when I is minimum, when the intensity is minimum, cos phi என்ன வேல்யூ எடுக்கும்? cos phi சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். -1 எடுக்கும். then interference is called destructive interference. இங்க தான் amplitude இருக்கறதே கம்மி, இங்க தான் intensity இருக்கறதே கம்மி. then interference is called destructive interference. அதுக்கு பேரே என்னது? destructive interference. புரியுதா? ரைட். ஸோ இங்க என்ன? destructive interference. ஓகே, கவனிங்க. cos phi என்ன வேல்யூ எடுத்தா நம்மளுக்கு அப்படி வரும்? cos phi -1 எடுக்கணும்னா நம்மளுக்கு phi-ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? phi-ஓட வேல்யூ should be equal to அதாவது 2n - 1 pi. ஓகே, 2n - 1 pi இருக்கணும். and the n will be equal to கவனிங்க, என்னோட வேல்யூ will be equal to 1 2 3 4 integers. புரியுதா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? 2n - 1 pi. இதில் இந்த கண்டிஷனில் அது என்ன ஆகும்? it takes the destructive கண்டிஷனை it will take. ரைட்டா? எஸ். exactly right whatever we are doing now so far. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்? let's talk about the amplitude. intensity ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? intensity minimum, that is நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், cos phi இருக்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். i1 i2 ப்ளஸ் 2i1 i2 -1. ஸோ என்ன ஆகும் இந்த ஃபார்முலா? இந்த -1 உள்ளே போச்சுன்னா ஃபைனலி -2i1 i2ன்னு வரும். இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம்? √i1 - √i2 ஹோல் ஸ்கொயர். எழுதலாமா எழுதக்கூடாதா? எஸ், யூ கேன் ரைட். ஓகே, ஸோ ஐ மினிமம்ன்றது நீங்கள் இனிமேல் என்ன எடுத்துக்கணும்? கரெக்டா இல்லையா? திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்போ இது நடக்கிறது. ஆம்ப்ளிடியூட் என்ன வரும்? செக் பண்ணி பாருங்கள். ஆம்ப்ளிடியூடில் cos phi இருக்கிறதுல -1 போட்டிங்கன்னா you will simply get a1 - a2. you will simply get a1 - a2. புரிகிறதா எவ்ரிவன்? ஸோ இன்டென்சிட்டி மினிமம், ஆம்ப்ளிடியூட் மினிமம். சரி, எல்லாம் ஓகே. இப்போ cos phi +1 போட்டால் கன்ஸ்ட்ரக்டிவ், cos phi -1 போட்டால் டிஸ்ட்ரக்டிவ். மினிமம் இன்டென்சிட்டி, மினிமம் ஆம்ப்ளிடியூட். கரெக்டா? cos phi என்னென்ன வேல்யூஸ் எடுக்கும்?
ஃபார் காஸ் ஃபை மைனஸ் ஒன்றும் எடுக்கல ப்ளஸ் ஒன்றும் எடுக்கல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதுப்பா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் காஸ் ஃபை நாட் ஈக்குவல், இப்போ காஸ் ஃபை ஜென்ரலாக என்னென்ன வேல்யூஸ் எடுக்கும்? -1 to +1, கரெக்டாக? காஸ் ஃபைவோட வேல்யூ என்னது? -1 to +1 it can take. For cos phi not equal to -1 and +1. இந்த -1 +1 எடுக்கலனா then the intensity, then interference is called then interference is neither constructive nor destructive. Then the interference is neither constructive nor destructive. அதுக்கு பதிலாக என்ன கூப்பிடணும்? அதை கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்ல முடியாது, டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்ல முடியாது. we can call it as partial interference. பார்ஷியல், நம்ம அப்படி பேர் வைக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ்னா மேக்ஸிமம் இது இல்லையா, பார்ஷியல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி யூ கேன் கால், நம்ம வைக்கிறது தான். ஓகே, பார்ஷியல் இன்டர்ஃபரன்ஸ் யூ கேன் கால். இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒன்ஸ் அகெயின், கன்ஸ்ட்ரக்டிவில் மேக்ஸிமமாக இருக்கும் ஆம்ப்ளிடியூட், டிஸ்ட்ரக்டிவில் மினிமமாக இருக்கும். ஓகே, அண்ட் பார்ஷியல்னால் இங்கே intensity varies between what? In this case, intensity என்ன ஆகும்? varies between I minimum and I maximum. I minimumக்கும் I maximumக்கும் என்ன ஆகும்? intensity vary ஆகும். அதிகபட்சம் எவ்வளோ? ஐ மேக்ஸிமம். மினிமம் எவ்வளோ? ஐ மினிமம். இந்த நெய்தர் கன்ஸ்ட்ரக்டிவ் நார் டிஸ்ட்ரக்டிவ் கேஸ், தட் இஸ் பார்ஷியல் கேஸில் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாகவும் இருக்காது, மினிமமாகவும் இருக்காது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டயக்ராம் காட்டுறேன், இதை வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தெரியுதா? இதை பாருங்கள், இது ஒரு வேவ். ஓகே, இந்த இடத்துல கேஸில் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா, A1 A2 ஆம்ப்ளிடியூட் ரெண்டுமே என்னென்னு எடுத்துக்கிட்டேன்? சேம் இன்டென்சிட்டின்னு எடுத்துருக்கேன். சேம் ஆம்ப்ளிடியூட் A, இதுக்கும் ஆம்ப்ளிடியூட் A, இதுக்கும் ஆம்ப்ளிடியூட் A, இதுக்கும் ஆம்ப்ளிடியூட் A. பாருங்கள், இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் ரெண்டும் ஜஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஆட் ஆகுது. இது பாசிட்டிவ் வேல்யூனா இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆடிங். 2 + 2 4 ஆகுது. ஓகே, 2 இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்கணுன்னா 2 + 2 4 ஆகுது கன்ஸ்ட்ரக்டிவ். டிஸ்ட்ரக்டிவில் என்னென்னா இங்கே எங்கெல்லாம் பாசிட்டிவ் வருதோ அப்போல்லாம் இது என்ன ஆகுது? நெகட்டிவ்னு வருது. ஸோ இட் இஸ் கெட்டிங் கேன்சல், அப்போ தான் டிஸ்ட்ரக்டிவ் வருது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? 2 - 2 0ன்ற மாதிரி ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு we are getting nothing, கேன்சலேஷன் நடக்குது. பட் இதில் வந்து பாருங்கள், திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ், பட் எக்ஸாக்டாக மீட் ஆகலை. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எக்ஸாக்டாக மீட் ஆகலை. அப்போ வந்து பார்ஷியல் கேன்சலேஷன் நடக்குது. இது வந்து என்னது? 2 - 1 1 அப்படின்ற மாதிரி கணக்கு. புரியுதா? கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் பார்ஷியல் ஒன். ரைட், இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும்பா குயிக்காக போட்டு முடிச்சிடலாம். ரைட், எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பண்ண கேஸில் ரெண்டு ஆம்ப்ளிடியூடும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ரைட், ஸோ ஃபார் வாட் வி டிட், நோட்டுன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். when ரெண்டு இன்டென்சிட்டியும் ஈக்குவல் நான் எடுத்துக்கிறேன், I0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே,
இந்த கண்டிஷனில் என்ன ஆகும், இன்டென்சிட்டி மேக்ஸிமம் வில் பி ஈக்குவல் டு வாட் வில் ஹேப்பன் டு த இன்டென்சிட்டி மேக்ஸிமம்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும்? சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் வாட் 4I0 அப்படின்னு வரும். செக் பண்ணி பாருங்கள், 4I0ன்னு வரும். ஐ மினிமம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் உள்ள, யூ வில் ஹேவ் வாட், யூ வில் ஹேவ் 0. ஏன்னா I1 I2 இங்கே ஈக்குவல், சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. அதே மாதிரி ஆம்ப்ளிடியூடை எடுத்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2A0ன்னு கிடைக்கும். ஆம்ப்ளிடியூட் மினிமம் எடுத்து பார்த்தோன்னா யூ வில் கெட் 0. அதே மாதிரி நல்லா கவனிங்க, ஓகே. இதே மாதிரி யூ ட்ரை டு ஃபைண்ட் த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் I1 I2 ப்ளஸ் 2 ரூட் I1 I2 cos 5 இருக்குல்ல, இந்த கண்டிஷனை உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் வரும். அது என்ன ரிசல்ட் அப்படின்னா, என்ன ரிசல்ட்னு பாருங்கள், 1 minute. இது மாதிரி வரும், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டைரக்ட் ரிசல்ட்டாக நான் போடுறேன், நீங்கள் ப்ரூவ் பண்ணி பாருங்கள். இதே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜென்ரலாக வென் போத், ஏன்னா ஒய்டிஎஸ்சியில் வரும்போது நல்லா கவனிங்க, ஒய்டிஎஸ்சியில் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் படிக்கும்போது 2 இன்டென்சிட்டியும் ஈக்குவலாக தான் எடுத்துப்போம். ஓகே, அதனால இந்த கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது உள்ளே போட்டு பாருங்கள் என்ன வரும். வாட் யூ ஹேவ் இஸ் 2A0, ஏன்னா A1 and A2 ஆர் ஈக்குவல் டு A0 போட போகிறேன், cos 5/2 அப்படின்னு வரும். எஸ், you will get like this. ஓகே, ஸோ இதுதான் பா ரிசல்ட்ஸு when the amplitudes are same. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to see a very simple question. அதுக்குள்ளே டவுட்ஸ் இருந்தால் உடனே எனக்கு லைவ் சாட்டில் போட்டுருங்க, இப்போவே கிளியர் பண்ணிக்கோங்க. மகேஷ், குட் ஈவினிங் சார் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட் ஈவினிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்ஸ் அகெயின் மை ரிக்வெஸ்ட், லைக் பண்ணுங்கள் நம்ம லைவை, தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி வியூஸ்ப்பா, இதெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க நிறைய பேர். என்ன சார் உங்களுக்கு வியூஸே வர மாட்டேங்குது? சரி, அது நீங்கள் தான் வந்து சொல்லணும் சார் வி ஆர் தேர் அப்படின்னு. ஓகே, ஸோ ரைட்ப்பா. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் மட்டும் வி வில் see now. ஓகே, சரி, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். லெட்ஸ் see யார் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். 2 waves having what? Equal frequencies. அப்போ அது என்னது? அது 2 waves having same frequency னா அது என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லலாமா? நோ, கோஹெரண்ட் சோர்ஸ். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், லாம்டாவும் ஈக்குவலாக இருக்கணும் 2 வேவுக்கு, ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக? ஜென்ரலாக அப்படி தானே நம்மளோட கணக்கு. ஃப்ரீக்வன்சி லாம்டா ரெண்டுமே என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து கோஹெரண்ட் சோர்ஸஸ்ஸு. நம்மளோட இன்டர்ஃபரன்ஸுக்கு ரெண்டுமே சேமாக இருக்கணும்ல. நம்ம இப்போ டிரைவ் பண்ண ஃபார்முலாலாம் எப்போ அப்ளை பண்ண முடியும்? நம்ம டிரைவ் பண்ண ஃபார்முலாவை எந்த கேஸில் யூஸ் பண்ண முடியும்? இப்போ இந்த ஃபார்முலாலாம் டிரைவ் பண்ணோம்ல, இந்த ஃபார்முலாலாம் எப்போ யூஸ் பண்ண முடியும்? ஒன்லி when the 2 waves are having same frequencies. கரெக்டாக இல்லையா? மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ், 2 வேவுக்கும் சேம் ஃப்ரீக்வன்சி சேம் வேவ்லென்த் இருக்கணும். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், they are having equal frequencies அப்படின்னு ஒரு சின்ன டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்கான், வேறு எதுவும் கொடுக்கல. கரெக்டாக? ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்போ இதை நம்ம வந்து இன்டர்ஃபரன்ஸாகவே எடுத்துக்கலாம். வாட் அபவுட் த ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ A1/A2 என்னது 3:5 அப்படின்னு கொடுத்துருக்கான். they are superimposed. சூப்பர் என்னது? சூப்பர் பொசிஷன் நடக்குது. தட் இஸ் நத்திங் பட் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் ஹேப்பனிங். இப்போ என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி. ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி என்னன்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது?
ratio of maximum and minimum intensity. I max by I minimum என்னன்னு கேட்குறான்ப்பா. I max by I minimum. பட் ஆனால் கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுத்தது A1 by A2 தான் கொடுத்துருக்கான். அப்போ எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இப்போ கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் கொடுத்துட்டான். இங்கேருந்து நீங்கள் எப்படி இன்டென்சிட்டி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்டென்சிட்டியோட ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு K0 A ஸ்கொயர். கரெக்டாக? இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு K0 A ஸ்கொயர். நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான். கரெக்டாக? இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு K0 A ஸ்கொயர். இதிலேருந்து நீங்கள் எப்படி இன்டென்சிட்டியோட ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். போத் சைட் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/25 மல்டிப்ளை பை K டிவைடட் பை K பண்ணுங்கள். மல்டிப்ளை பை K0 டிவைடட் பை K0 பண்ணிங்கன்னா என்னவா மாறிடும்? K0 இன்ட்டு A1 ஸ்கொயரை நம்ம என்ன எழுதலாம்? I1ன்னு எழுதலாமா? K0 இன்ட்டு A2 ஸ்கொயர் ஐ கேன் ரைட் இட் அஸ் I2. ஸோ இப்போ இன்டென்சிட்டியோட ரேஷியோஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆம்ப்ளிடியூட ரேஷியோஸ் 3/5. இன்டென்சிட்டியோட ரேஷியோஸ் ஆர் திஸ் ஒன். எனி டவுட் இயர்? கரெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அவன் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கான்? I max by I minimum என்னன்னு கேட்குறான். I max by I minimum எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க, ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு? √I1 ப்ளஸ் √I2 ஹோல் ஸ்கொயர், √I1 மைனஸ் √I2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இது மாதிரி ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குல்ல. ஜஸ்ட் இன்டென்சிட்டி இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூமரேட்டர்லேருந்து √I2 காமனாக எடுக்கிறேன். நியூமரேட்டர்லேருந்து √I2 காமனாக எடுத்தால் ஸ்கொயர் வருமா? தட் இஸ் ஐ வில் கெட் சம்திங் லைக் திஸ். இப்போ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் √I2 காமனாக வெளில எடுக்கிறேன். வேறு எதுவும் பண்ணல நான். கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன ஆகிடும்? It get cancelled. So I max by I minimum, what I will get? I am going to have an expression like this: √I1 by I2 plus 1 whole square கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? இப்போ தானே கண்டுபிடிச்சோம். I1 by I2 is nothing but what? 9/5. 9/25. கரெக்டா? ஸோ இப்போ I max by I minimum is nothing but what? come on quick. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 3/5 + 1 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் 3/5 - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வரும்? 64/4 வரும். கரெக்டாக? விச் இஸ் நத்திங் பட் வாட்? 16/1. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ்? I max by I minimum ஓட ரேஷியோ இஸ் நத்திங் பட் 16:1. புரியுதா இல்லையா? right? Good. So this is the expression bomb. எல்லாருக்கும் புரியுதா? So yeah, I think we did with today's class. So I think in the class நம்ம mostly we completed Huygens principle. அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளீட் பண்ணோம்? wave front, Huygens principle, அதுக்கப்புறம் Huygens constructions பார்த்தோம். எப்படி wave front வந்து propagate ஆகுது அப்படின்ற மாதிரி அது பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து என்னது? we have seen superposition principle for interference. Complete mathematical analysis we did. கரெக்டா? மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம். இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம
YDSCக்கு போக போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸு விச் வில் பி ஆன் டியூஸ்டே. ஓகே, அந்த டியூஸ்டே கிளாஸில் நீங்கள் இன்றைக்கி படித்ததெல்லாம் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த இன்டென்சிட்டி மேக்ஸிமம் மினிமம் பேஸ் பண்ணி. உங்களுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக புரியும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தென் யூ வில் கெட் அ வெரி வெரி குட் ரிசல்ட். ஓகே, YDSCயில் டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கு. இந்த இயரில் கேட்க போகிற கொஷின்ஸை நீங்கள் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ரைட்பா, we will finish the discussion for today. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. All the best. Bye bye.